வணக்கம். இந்த வீடியோவில் நான் ஒரு ஷார்ட் ஸ்டோரியை எடுத்துட்டு அதற்கான தமிழ் விளக்கத்தை கொடுக்க போகிறேன். இங்கிலீஷை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே கட்டாயமாக ஷார்ட் ஸ்டோரிஸ் நிறைய ரீட் பண்ணணும். அதனால் நிறைய புது புது வார்த்தைகள் ஃபெமிலியர் ஆகும். படிக்க படிக்க இங்கிலீஷில் எழுதுறதும் பேசுகிறதும் உங்களுக்கு எளிதாக இருக்கும். நான் இங்கே த சில்வர் பட்டர்ஃப்ளை அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரியை எடுத்திருக்கேன். இது என்னை மிகவும் பாதித்த ஒரு கதை. ஜென்ரல் இங்கிலீஷ் பார்ட் 2 இங்கிலீஷ்க்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருந்த ஒரு கதை. இந்த கதையை வாசிக்கும்போது நிச்சயமாக கண்ணீர் வந்துடும். அந்தளவுக்கு உருக்கமான ஒரு கதை. கதையை இந்த வீடியோவை முழுசாக பார்க்க முடியலைனாலும் அந்த உருக்கமான பகுதியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை மட்டுமாவது பாருங்கள். Introduction. Perles Buck was a famous American born writer who spent most of her life in China. இவர் அமெரிக்காவில் பிறந்த ஒரு எழுத்தாளர். ஆனால் அவருடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியை சைனாவில் கழித்தார். She was awarded the Nobel Prize for Literature in 1938. 1938 நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது அவருக்கு. Her stories reflect the intense struggles of the human mind against all odds. against all odds, எல்லா டிஃபிகல்ட்டிஸ், கஷ்டங்களையும் எதிர்த்து போராடுகின்ற ஒரு மனித உணர்வை, ஆழமான உணர்வை பிரதிபலிக்கிற கதைகளாக இருக்கும். இது சீனாவில் கம்யூனிசம் மேலோங்கி இருந்த காலத்தில் நடைபெற்ற ஒரு கதை. ஒரு தாய்க்கும் மகனுக்கும் ஏற்பட்ட ஒரு இக்கட்டான சூழல். எந்த ஒரு தாய்க்கும் மகனுக்கும் இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நாம் நினைக்கணும். வரவே கூடாது. அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை அனுபவித்த ஒரு தாய் மகன். இந்த கதையில் மகன் தன் தாயோட நினைவுகளை கூறுற மாதிரி இருக்குது. இதோட சம்மரியை வாசிக்க வேண்டாம், கதைக்கு போகலாம். த மேன் பிகன் டு ஸ்பீக். அந்த மனிதன் பேச ஆரம்பித்தான். இந்த கதையில் ஆத்தர் பேட்டி எடுக்க போகிறார். ஒருத்தனை போய் பார்த்து அவனுடைய கதையை கேட்க போகிறார். ஸோ ஐ டெல் யூ ஆஃப் மை மதர். நான் என்னுடைய அம்மாவை பற்றி சொல்கிறேன். ஃபர்ஸ்டில் அந்த மனிதன் பேசுகிறான். ஐ க்ளோஸ் மை ஐஸ் இன் த ஹாட் டார்க்னஸ் ஆஃப் அ சம்மர்ஸ் நைட் இன் ஹாங்காங். ஹாங்காங்கில் ஒரு வெப்பமான கோடை காலத்தில் இரவில் வெப்பமும் இருக்குது, இருட்டும் இருக்கிற ஒரு நேரத்தில் நான் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துருக்கேன். தேர் ஐ ஹேட் பீன் சென்ட் அப்பான் எ மிஷன். ஒரு முக்கியமான பணிக்காக நான் அங்கே அனுப்பப்பட்டிருக்கிறேன். இட் வாஸ் டு ஹியர் த ட்ரூ ஸ்டோரிஸ் ஆஃப் மென் அண்ட் விமென் ஹூ ஸ்லிப்ட் ஓவர் த பார்டர் ஆஃப் மெயின்லேண்ட் ஆஃப் சைனா. அந்த மிஷன் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன? டு ஹியர் த ட்ரூ ஸ்டோரிஸ் ஆஃப் மென் அண்ட் விமென். ஆண்களும் பெண்களும் அவர்களுடைய உண்மையான கதைகளை. ஹூ ஸ்லிப்ட் ஓவர் த பார்டர் ஆஃப் மெயின்லேண்ட் சைனா. சைனாவிலிருந்து பார்டரை தாண்டி வந்த ஆண்கள் பெண்களுடைய கதைகளை, உண்மை கதைகளை கேட்பதற்காக என்னை அனுப்பியிருந்தார்கள். திஸ் மேன் ஹேட் ரெஃப்யூஸ் டு என்டர் மை ரூம். அவன் அந்த பேட்டிக்கான வந்திருக்கிற அவங்கள பார்க்குறதற்கு வரமாட்டேன், அந்த ரூம்குள்ளேயே வரமாட்டேன்னு மறுத்திருந்தான். அன்லெஸ் இட் வாஸ் டார்க். அந்த ரூமு டார்க்காக இருந்தால் மட்டும்தான். ஏன்னா அவன் ஹி டிட் நாட் வாண்ட் டு பி எக்ஸ்போஸ்டு. அப்படி வெளிச்சத்துக்கு வரவே அவனுக்கு பிடிக்கலை. He did not want me to see his face. அவனுடைய முகத்தை நான் பார்ப்பதை அவன் விரும்பவில்லை. Only to hear his voice. அவனுடைய குரலை மட்டும்தான் கேட்கணும். His words, அவன் பேசுகிறத மட்டும்தான் கேட்கணும். As he went on. ஸோ அவன் கதையை சொல்ல ஆரம்பித்தான். The words ceased to be the spoken words of a man. ஒரு மனுஷன் பேசுகிற மாதிரியான வார்த்தைகளாக இல்லை. The voice ceased to be the voice of a man. ஒரு மனிதனுடைய வார்த்தைகளாக இல்லை. எப்படி இருந்தது? They were instruments revealing to me in the harsh new light of today. அந்த வார்த்தைகள் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற உண்மையான கொடூரமான காலத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருந்தது. எ வெல் ரிமெம்பர்ட் சீன். எனக்கு ரொம்பவும் அவன் சொன்ன அந்த வார்த்தைகள், அவன் பேசிய அந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. மை இமேஜினேஷன் லிவிங் த்ரூ த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரீக்ரியேட்டட் த பாஸ்ட். என்னுடைய கற்பனை பழைய காலத்திற்கு சென்றது. எ வில்லேஜ் பை த யாங்ஸி ரிவர் அண்ட் ஹவு ஆஃபன் ஐ ஹேட் சீன் சச் வில்லேஜஸ். இது யாங்ஸி ரிவர் சைனாவில் இருக்கிற ஒரு
ஆறு, அங்கே ஒரு வில்லேஜ். அந்த வில்லேஜ் ஆத்தர் சொல்கிறாரு, ஹவ் ஆஃபன் ஐ ஹேட் சீன் சச் வில்லேஜஸ். இது மாதிரி வில்லேஜஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஈச் ஏ கிளஸ்டர் ஆஃப் த பிரிக் வால்டு, எல்லாமே வந்து செங்கலால் ஆன தொடர் வீடுகள், நிறைய அடுத்தடுத்து வீடுகள். த ரூஃப்டு ஹவுசஸ் ஆஃப் சென்ட்ரல் சைனா, மத்திய சைனாவில் ரூஃப்டு ஹவுசஸ் நிறையா இருக்கும். ஆன் த ஸ்ட்ரீட் அமங் புவரர் ஹவுசஸ், சின்ன சின்ன வீடுகளாக. புவரர் ஹவுசஸ்னால் வீட்டை பார்த்தாலே அது ஏழ்மை வாய்ந்தவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். அந்த மாதிரி வீட்டுக்கு நடுவில் தெர் வாஸ் அ கேட் ஓப்பனிங் இன்டு எ வால்டு காம்பவுண்டு, ஒரு பெரிய சுவர் மதிலோடு இருக்கிற ஒரு காம்பவுண்டுக்குள்ளே ஒரு கேட்டு இருக்கிற ஒரு காம்பவுண்டு இருக்குது. சின்ன சின்ன வீடுகளுக்கு நடுவில் ஒரு பெரிய வீடு. இன்சைட் த காம்பவுண்ட் வேர் த கோர்ட்யார்ட்ஸ் ஆஃப் த லேண்ட் ஓனர், பெரிய முத்தம் இருக்குது. அந்த லேண்ட் ஓனரோட வீட்டின் முத்தம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ரிச் பை வில்லேஜ் ஸ்டாண்டர்ட்ஸு, அந்த வில்லேஜை பொறுத்த வரைக்கும் அது நல்லா பணக்கார ஒரு வீடு. பொசஸிங் பெர்ஹாப்ஸ் 20 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டு, அந்த வீட்டோட ஏரியா எவ்வளோ இருக்கும், 20 ஏக்கர் இருக்கும். விச் வாஸ் பெர்ஹாப்ஸ் 20 times வாட் த அதர் மென் இன் த வில்லேஜ் ஓன்ட் இண்டிவிஜுவலி, மற்ற ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இருக்கிற இடத்த விட 20 மடங்கு அதிகமானது. திஸ் வாஸ் ஹிஸ் ஃபாதர் அண்ட் ஹி வாஸ் ரிச் இன் மோர் தென் லேண்ட். இந்த வீட்டுக்கு சொந்தக்கார அந்த லேண்ட் ஓனர் தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்காரு, இந்த மனிதனுடைய அப்பா. அண்ட் ஹி வாஸ் ரிச் இன் மோர் தென் லேண்டு, அவர்கிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு நிலம் இருந்ததோ அதை விட ஃபார் ஹி ஹேட் அ கான்குபைன், கான்குபைன் அவருக்கு அதிகமாக இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம், வசதிக்கு ஏற்ற மாதிரி அவர் ஆசை நாயகிகளும் நிறைய வச்சுருந்தார். பெர்ஹாப்ஸ் மோர் தென் ஒன், ஒன்றுக்கு மேற்பட்டது. பட் அட்லீஸ்ட் ஒன்னாவது இருக்கும். ஷீ வாஸ் மை மதர், த வாய்ஸ் இன் த டார்க்னஸ் செட், அந்த இருட்டுக்குள்ளே இருந்து அந்த வாய்ஸ் மட்டும் கேட்டுச்சு, அதுதான் என் அம்மா. ஹியர் வாஸ் அ ஸ்டோரி, இங்கே தான் கதை வருது. ஷீ வாஸ் ஹிஸ் மதர், அதுதான் அவனுடைய அம்மா, அவள் தான் அவனுடைய. இன் த ஓல்ட் டேஸ் த டை பிட்வீன் மதர் அண்ட் சன் வாஸ் வெரி க்ளோஸ் அமங் த சைனீஸ். சீனர்களிடம் அம்மாவுக்கும் மகனுக்கும் இருந்த நெருக்கம் வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்கும் பழைய காலத்தில். யங் சோல்ஜர்ஸ், இளம் வீரர்கள், வில்லேஜ் பாய்ஸ் ஸ்நாட்ச்ட் ஃப்ரம் த குவைட் டஸ்டி ஸ்ட்ரீட்ஸு, தெருக்குள்ளே புழுதியோடு விளாண்டுக்கிட்டு இருக்கிற குழந்தைங்கள இழுத்துட்டு போவாங்களாம். ஃபோர்ஸ்ட் இன்டு மிலிட்ரி சர்வீஸ், அவங்கள வந்து மிலிட்ரியில் பட்டாளத்தில் சேர்த்து விட்ருவாங்க. அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்கள தள்ளி விடுற மாதிரி இழுத்துட்டு போயிடுவாங்க. வுட் க்ரை அவுட் ஃபார் தேர் மதர்ஸ், அந்த குழந்தைங்க கூட்டிகிட்டு போகும்போது அம்மா அம்மான்னு அழுகுமா. அந்த மாதிரி காட்சியெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தஸ் வென் தே வர் டையிங் இன் த பேட்டில்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன், புரட்சி போர் நடக்கும்போது அந்த குழந்தைங்க அழுகிற சத்தம், தி க்ரைட் அலவுட் ஃபார் தேர் மதர்ஸா, அம்மாவை கூப்பிட்டு தான் அவங்க ரொம்ப அழுவாங்க அப்படிங்கிறாங்க. ஒன்ஸ் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் பீக்கிங் வென் ஸ்டூடெண்ட்ஸ் ஹட் ரிவோல்டட் அகெயின்ஸ்ட் த லோக்கல் வார்லார்டு, ஒரு தடவை எங்கேயோ ஒரு இடத்துல பீக்கிங்கில் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் வந்து ரிவோல்டட் அகெயின்ஸ்ட், எதிர்த்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. வார்லார்ட்னா போராளிகளுக்கு எதுக்காக. ஹி ஹேட் பீன் ஷாட் டவுன் பை த சோல்ஜர்ஸ், அவங்க எல்லாரையும் சோல்ஜர்ஸை சுட்டு கொள்கிறாங்க. ஐ ஹர்ட் தம் க்ரை ஃபார் தேர் மதர்ஸ், அப்போமா எல்லாரும் அம்மா அம்மான்னு அழுகிற சத்தம் கேட்டுச்சான். ஐ ஹேட் அ பிரதர், த வாய்ஸ் இன் த டார்க்னஸ் வாஸ் சேயிங், அந்த இருட்டில் இருந்து அந்த குரல் மறுபடியும் கேட்குது, எனக்கு ஒரு பிரதர் இருந்தான். ஹீ டைட் வென் ஹி வாஸ் 5 years old, அவனுக்கு 5 வயதாக இருக்கும் பொழுது அவன் இறந்து விட்டான். பிஃபோர் ஐ வாஸ் பார்ன், நான் பிறக்கிறதற்கு முன்பே. மை மதர் ஆல்வேஸ் லவ்ட் ஹிம் பெட்டர் தேன் ஷீ லவ்ட் மீ, என்னையே நேசித்ததை விட என் அம்மா எப்பொழுதும் அவனை நேசித்தாள். ஐ நோ தட், எனக்கு அது தெரியும். ஏன்? பிகாஸ் வென்எவர் ஷீ saw a லிட்டில் சைல்டு, அவள் ஒரு சின்ன குழந்தைய பார்க்குறப்பெல்லாம் அபவுட் தட் ஏஜ், அந்த வயசு உடைய குழந்தைகளை பார்க்கும்போது எந்த ஒரு சின்ன குழந்தையாக இருந்தாலும், அது பாயாக இருந்தால் எ பாய், ஷீ கோக்ஸிங் ஹிம் டு கம் டு ஹர், அவகிட்ட வர சொல்லி கெஞ்சுவா. அண்ட் ஷீ ஃபெட் ஹிம் ஸ்வீட்ஸ், அந்த குழந்தைக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுப்பான், மிட்டாயெல்லாம் கொடுப்பான். அண்ட் ஐ வாஸ் த சைல்டு ஆஃப் ஹர் ஓல்ட் ஏஜ், நான் வந்து அவள் வயதான காலத்தில் பிறந்த ஒரு குழந்தை. ஷீ வாஸ் மோர் தென் 40 years old when I was born. when I was born, நான் பிறக்கும் பொழுது அவள் 40 வயதுக்கும் மேற்பட்டவள். அண்ட் இட் வாஸ் டிஸ்கிரேஸ் டு பி ஸோ ஓல்டு, அவ்வளோ ஒரு வயசில் அவள் குழந்தைய பெற்றது அவளுடைய துரதிர்ஷ்டம். அண்ட் ஸ்டில் கிவிங் பர்த், அந்த வயசுலேயும் அவள் குழந்தைய பெற்றது. ஷீ ஃபாட் ஃபார் மீ நெவர்தலஸ், இருந்தாலும் அவள் எனக்காக போராடினாள். ஷீ மேட் மை ஃபாதர் ட்ரீட் மீ வெல், ஏன்? அவருடைய அப்பாவுக்கு அம்மா வந்து ஒரிஜினல் ஒய்ஃப் கிடையாது, அதனால் இருந்தாலும் என்னையை வந்து நல்லா எங்கள் அப்பா வச்சுக்கணுங்கிறதுக்காக எங்கள் அம்மா போராடினாங்க. ஆஸ் வெல் அஸ் ஹி டிட் த சில்ட்ரன் ஆஃப் ஹிஸ் ஒய்ஃப், அவருடைய சொந்த மனைவியின் குழந்தைகளை எப்படி ட்ரீட் பண்ணுறாரோ அதே மாதிரி என்னையும் ட்ரீட் பண்ண வச்சாங்க. ஷீ வுட் நாட் லெட் ஹிம் ஃபர்கெட் தட்
வாட் எவர் ஷி வாஸ், அவள் யாராக இருந்தாலும். ஆனால் அவங்க அப்பா மறக்கக்கூடாது, மறக்க விடலை எங்கள் அம்மா. ஐ வாஸ் ஹிஸ் சன், அவனுடைய மகன்தான் நான்ங்கிறத எங்கள் அம்மா மறக்க விடலை எந்த ஒரு நேரத்துலையும். ஐ ரிமெம்பர் தட் ஷி வாஸ் குட் டு மீ, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, எங்கள் அம்மா என்கிட்ட ரொம்ப நல்லா இருந்தாங்க. ஐ ஓ ஹர் எ டெப்ட் ஸோ லாங் அஸ் ஐ லிவ், நான் வாழ்கிற வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு நான் கடன் பட்டிருக்கிறேன். த வாய்ஸ் வாஸ் சைலண்ட். ஏ சைலண்ட் சீமிங் வெரி லாங், அந்த வாய்ஸ் வந்து அமைதியாக இருக்குது, அது வந்து ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இருந்தது. பட் பெர்ஹாப்ஸ் நாட் மோர் தென் அ ஃபுல் மினிட், அது ஒரு நிமிஷத்துக்கு மேலே கூட அந்த சைலன்ஸ் இல்லை. தென் த நியூ பீப்புள் கேம் இன், நியூ பீப்புள் புதிய மக்கள் வர ஆரம்பித்தார்கள். இது வந்து அந்த காலகட்டத்தில் இருந்த சைனாவுடைய நிலைமை. மை ஃபாதர் வாஸ் அக்யூஸ்ட், என் அப்பா பழி சுமத்தப்பட்டார். என்னென்னு? ஆஸ் அ லேண்ட்லார்டு, ஒரு லேண்ட்லார்டு, அவர் ஒரு முதலாளி. அண்டு பை ஹிஸ் டெனன்ட்ஸ், அவர்கிட்ட வேலை பார்த்த கூலி ஆட்களாலேயே அவர் வந்து பழி சுமத்தப்பட்டார். தே குட் நாட் ஹவ் ஃபர்காட்டன் ஆல் தட் ஹீ ஹேட் டன் ஃபார் தம், அவங்க எல்லாத்தையும் மறந்திருக்க முடியாது, எங்கள் அப்பா அவங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கிறதெல்லாம் அவங்க மறந்திருக்க முடியாது. ஹவு ஹீ ஹேட் ஃபர்கிவன் தெம் ஹி ஷேர், எப்படி அவர் மன்னிச்சார். வென் த கிராப் வாஸ் புவர், அப்படின்னா என்ன அர்த்தம்? கிராப் ஃபெயில் ஆகும்போது கூட, அறுவடை சரியாக இல்லாத போது கூட அவங்களுடைய ஷேரை அவர் கொடுக்க தான் செஞ்சாங்க. ஹவு ஹீ ஹேட் ஹெல்ப்டு தம் செட்டில் தேர் டிஸ்பியூட்ஸ், அவங்களுக்குன்னு வந்த சின்ன சின்ன பிரச்சனைகளையெல்லாம் எங்கள் அப்பா எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, எப்படியெல்லாம் தீர்த்து வச்சாங்க, அதெல்லாம் அவங்க வந்து எப்படி மறந்தாங்க. பட் வென் த பார்ட்டி மெம்பர்ஸ், அதுதான் புதிய கட்சி கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்தப்போ, வென் த பார்ட்டி மெம்பர்ஸ் டுக் கண்ட்ரோல் ஆஃப் மை வில்லேஜ், எங்கள் வில்லேஜை அவங்க அதிகாரத்தில் போயிடுச்சு. தேர் ஜாப் வாஸ் டு டீச் த பீப்புள் டு ஹேட், அவங்களுடைய ஒரே வேலை என்ன? கம்யூனிஸ்ட் பீப்புளோட பவரில் அதிகாரத்தில் இருந்தவங்களோட ஒரே வேலை, தேர் ஜாப் வாஸ் டு டீச் த பீப்புள் டு ஹேட், வெறுக்கணும். யாருக்கிட்டையும் அன்பு செய்யக்கூடாது, பாசம் வைக்கக்கூடாது, வெறுக்கணும். அது மட்டும்தான் அவங்களுடைய முழு வேலை. இஃப் த டெனன்ட்ஸ் டிட் நாட் டிமாண்ட் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் த லேண்ட்லார்ட்ஸ், அவங்கக்கிட்ட வேலை பார்க்குறவங்க அவங்க முதலாளியே கொன்றணும், எக்ஸிக்யூஷன் ஆஃப் த லேண்ட்லார்ட்ஸ் கொன்றணும். தே டூ வுட் பி பனிஷ், அப்படி செய்யலைன்னா அவங்களும் பனிஷ் பண்ணப்படுவார்கள். ஸோ அதுதான் கம்யூனிஸ்டோட எய்மு. யாருமே முதலாளிகளாக இருக்கக்கூடாது, எல்லாரும் தொழிலாளிகளுக்கு எல்லாருக்கும் முழு பவர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி மக்களை தூண்டி விட்டுருக்காங்க. ஸோ குட் அண்ட் பேட், நல்லதோ கெட்டதோ, த லேண்ட்லார்ட்ஸ் ஹேட் டு டை. லேண்ட்லார்ட் நல்லவனாக இருக்கட்டும் கெட்டவனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பரவாயில்ல, கொன்றணும், அவன் சாகணும். ஹேட் டு டை. த நியூ ஆர்டர் மஸ்ட் பி எஸ்டாப்ளிஷ்டு, இதுதான் புதிய ஆர்டர், கட்டளை, அதை வந்து எல்லாரும் பாதுகாக்கணும். வி வேர் டோல்டுனா மக்களுக்கு அதுதான் உணர்த்தப்பட்டது, அதுதான் அறிவுறுத்தப்பட்டது, கட்டளையிடப்பட்டது. மை ஃபாதர் வாஸ் ஹங் அப் பை ஹிஸ் தம்ஸ் ஆன் த டால் டிராகன் ட்ரீ, ஒரு பெரிய மரம் வீட்டு முன்னாடி, இன் அவர் மெயின் கோர்ட்யார்டு, ஒரு பெரிய டிராகன் மாதிரி பெரிய ஒரு ட்ரீ இருக்குது, அதில் கையை சேர்த்து கட்டி வச்சுட்டு, தென் வாஸ் ஃப்ளேட் டு டெத், அடிச்சே கொண்டிருக்காங்க. எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள். வி ஹிஸ் ஃபேமிலி வேர் கம்பல் டு வாட்ச் திஸ், நாங்கள் அவருடைய குடும்பம் வேர் கம்பல் டு வாட்ச் திஸ், அதை வந்து கட்டாயமாக பார்க்கணுன்னு எங்களை அந்த கொடுமையை எங்கள் கண்களால் பார்க்க வச்சாங்க, கட்டாயப்படுத்தினாங்க. தென் வி வேர் செப்பரேட்டட், அதற்கப்புறம் நாங்கள் பிரிந்து போய்விட்டோம். மை ஹாஃப் பிரதர்ஸ்னால் அவருடைய இன்னொரு ஒய்ஃபுங்களுக்கு இருக்கிற குழந்தைங்க. அண்ட் தேர் ஃபேமிலிஸ் டிஸ்பர்ஸ்ட், எல்லோரும் பிரிஞ்சு வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. மை ஒய்ஃப் அண்ட் ஐ அண்ட் மை மதர் வேர் மூவ்ட் இன் டு எ ஸ்மால் மட் வால்டு ஒன் ரூம் ஹவுஸ். ஸ்மால் சின்ன மட் வால்டுனா மண்ணால் செய்யப்பட்ட மண் சுவரால் இருந்த ஒன் ரூம், ஒரே ரூமில் இருந்த ஒரு வீடு, அந்த இடத்துக்கு நாங்கள் நகர்ந்தோம். வேர் மூவ்டு விச் ஹேட் ஃபார்மர்லி பிலாங் டு அவர் கேட்மேன், அது இதற்கு முன்னாடி யாருக்கு சொந்தமாக இருந்தது? பிலாங் டு அவர் கேட்மேன், எங்களுடைய வாட்ச்மேனுக்கு சொந்தமாக இருந்தது. ஐ வாஸ் கிவன் ஒர்க் டு டூ அஸ் அ புக் கீப்பர், இப்போ எல்லாத்தையும் பிடுங்கிட்டாங்க இல்லையா, அப்பாவை கொண்டுட்டாங்க. ஸோ இவனை வந்து அந்த சின்ன வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இவன் வந்து ஃபார் த கோஆப்ரேட்டிவ் ஸ்டோரில் ஒரு கணக்கெழுதுறவனாக இருக்கிறான். சின்ஸ் ஐ ஹவ் சம் எஜுகேஷன், எனக்கு ஏதோ கொஞ்சம் படிப்பு இருந்ததுனால எனக்கு அந்த வேலை கிடச்சது. தே வர் கால்டு கோஆப்ரேட்டிவ்ஸ் அட் ஃபர்ஸ்ட் பிஃபோர் த கம்யூன்ஸ் கேம், கம்யூனிஸ்ட் ஆளுங்க வர்றதுக்கு முன்னாடி கோஆப்ரேட்டிவ்ஸ் கூட்டுறவு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது மாதிரி இருக்குது. தே ஹேட் ஆல்சோ டு ஒர்க் மெனி ஹவர்ஸ் டிகிங் இன் த ரிவர் பேங்க். ரிவர் பேங்க்லன்னா அந்த ஆற்றோரத்தில் தோன்றதுக்கும் அவங்க நிறைய நேரம் வேலை செய்யணும். ஹேட் டு ஒர்க், அவங்க வேலை செய்ய வேண்டி இருந்தது. ஃபார் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த பில்லர்ஸ், ஃபவுண்டேஷன்னா பில்லர், தூண் அமைக்கிறதற்கு
அஸ்திவாரம் போடணும். அப்பான் விச் த கிரேட் பிரிட்ஜ் வாஸ் டு பி பில்ட். மிகப்பெரிய ஒரு பெரிய பாலம் கட்ட வேண்டி இருந்தது. அதற்கான தூணுக்கான அஸ்திவாரம் போடுறதுக்கு இவங்க தோண்ட வேண்டி இருந்தது. அந்த கோஆப்ரேட்டிவ் ஸ்டோரில் ஒர்க் பண்ணது போக எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும். யூ ரிமெம்பர் த சிட்டிஸ் ஃபேஸிங் ஈச் அதர் தேர் அட் ஊனான் அந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு இந்த வாய்ஸ் கேட்குது. ஐ ரிமெம்பர் ஐ செட். ஆத்தர் சொல்கிறாரு, ஆமாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஈவன் இன் தோஸ் டேஸ் தெர் வாஸ் அ ட்ரீம் ஆஃப் அ பிரிட்ஜ் கனெக்டிங் த சிட்டிஸ். ஆமாம், அந்த காலத்திலருந்தே சிட்டிஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிரிட்ஜ் கட்டணுங்கிறது ஒரு பெரிய கனவாக இருந்தது. இட் ரிமைண்ட் எ ட்ரீம். ஆமாம், அது ஒரு ட்ரீமாக தான் இருந்தது. த ரிவர் தேர் இஸ் ஸ்விஃப்ட் அண்ட் ஒய்ட் அண்ட் ஷிஃப்ட். அது பெரிய ரிவர், அதனால் அது ஒரு கனவாகவே, அது ஒரு பாசிபிலிட்டியாக இல்லாமல் ஒரு கனவாக இருந்தது அப்படின்னு சொல்லி ஆத்தரும் அவன் சொல்கிறதுக்கு ஒத்து சொல்கிறாங்க. இட் இஸ் ஒய்ட் அண்ட் ஸ்விஃப்ட். த வாய்ஸ் அக்ரீடு. ஆமாம், அது நிச்சயம் பெருசு தான். ஸ்விஃப்ட்னா பயங்கர ஸ்பீடாக வாட்டர் போகிறது. அண்ட் த சாயில் ஆஃப் த பேங்க்ஸ் இஸ் கிளே. அந்த இது களிமண். அண்ட் இன் த ட்ரை சீசன் இட் இஸ் லைக் எ ராக்கு. வெயில் காலத்தில் அது பாறை மாதிரி இருக்கும். ஸோ தோன்றது எவ்வளோ கஷ்டம்னு யோசித்து பாருங்கள். அது கடினமான வேலை. ஐ ஹட் நெவர் டன் சச் ஒர்க் பிஃபோர். இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி வேலையை பார்த்ததே இல்லை. அவன் வசதியான வீட்டில் இருந்திருக்கான் இல்லையா, அதுவும் ஆசை நாயகியோட மகனாக இருந்திருக்கான். ஸோ அவன் நல்ல வசதியாகவே இருந்திருக்கிறான். மை ஒய்ஃப் ஒர்க்டு வித் மீ. என்னுடைய ஒய்ஃபும் என்னோட சேர்ந்து வேலை பார்த்தாள். ஷீ ஆல்சோ ஹேட் நெவர் டன் சச் ஒர்க் பிஃபோர். அவளும் அது மாதிரி வேலையை பார்த்ததில்லை. வி வேர் ஸோ டயர்ட் அட் நைட். இரவில் ரொம்பவும் களைப்பாக இருந்தோம். தட் வி செல்டம் ஈவன் ஸ்போக். எங்களுக்கு பேசுகிறதுக்கு கூட நேரம் கிடைச்சதில்லை. அண்ட் ஆல் டே லாங் மை ஓல்டு மதர் வாஸ் அலாங் இன் த ஹவுஸ். அலோனாக இருக்கலாம் அது. அலோன் இன் த ஹவுஸ். காலையில் எங்கள் அம்மா தனியாக இருந்தாங்க. ஷீ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹேட் ஹேப்பன். அவங்களுக்கு எதுவுமே புரியலை, என்ன நடந்திருந்ததுன்றதே அவங்களுக்கு புரியலை. ஆஃப்டர் ஷீ சா மை ஃபாதர் டை. எங்கள் அப்பா இறந்ததை பார்த்த பிறகு ஷீ வாஸ் நெவர் த சேம். அவங்க ஒரே மாதிரி இல்லை. யூ அண்டர்ஸ்டாண்ட், புரியுதா? ஹர் பிரெயின் வாஸ் மட்டீடு ஆஸ் ஒன் மட்டீஸ் எ கிளியர் பூல். ஒரு நல்லா தெளிவாக இருக்கிற ஒரு குட்டையை குழப்பி விட்டால் எப்படி இருக்கும், அது மாதிரி எங்கள் அம்மாவுடைய பிரெயின் மூளை கலங்கி விட்டது. ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஐ செட். ஆத்தர் சொல்கிறான், ஆமாம் எனக்கு புரியுது. த வேர்ட்ஸ் த வாய்ஸ் யூஸ் டு வேர் ஹுவான் டூ ஹுவான் லியோ. அது ஏதோ சைனீஸ் லாங்குவேஜில். மெமரி வேக், தாட் கன்ஃபியூஸ்டு. அவருடைய ஞாபகம் இல்லை, அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே குழம்பி போனதாக இருக்குது. த வாய்ஸ் வென்ட் ஆன் குவைட் ஜென்டில் பேஷண்ட். அப்படியே அமைதியாக பொறுமையாக அந்த வாய்ஸ் போய்கிட்டே இருக்குது. அவர் ப்ராப்ளம் வாஸ் ஃபுட்டு. எங்களுடைய ஒன்லி பிரச்சனை ஃபுட்டு தான், உணவு தான். வி ஹேட் நாட் இனஃப் டு ஈட். எங்களுக்கு போதுமான சாப்பாடு இல்லை, சாப்பிடுவதற்கு போதுமானது இல்லை. சின்ஸ் மை மதர் குட் நாட் ஒர்க். எங்கள் அம்மாவால் வேலை செய்ய முடியாததுனால் ஷீ ஹேட் நோ ஃபுட் ரேஷன். எங்கள் அம்மாவுக்கு உணவுக்கான டிக்கெட் கிடையாது, ரேஷன் கிடையாது. எங்கள் அம்மாவுடைய பங்கு கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கப்படாது. தேர்ஃபோர் மை ஒய்ஃப் அண்ட் ஐ வேர் கம்பல் டு ஷேர் அவர் ஃபுட் வித் ஹர். அதனால் நானும் என்னுடைய மனைவியும் எங்களுடைய உணவை அவளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருந்தோம். இட் வாஸ் நாட் இனஃப். அது போதலை. வி வேர் ஆல்வேஸ் ஹங்க்ரி. எப்போவுமே ஹங்க்ரியாக, பசியோடு தான் இருப்போம். மை மதர் குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் ஒய் ஷி வாஸ் ஹங்க்ரி. எங்கள் அம்மாவால் புரிஞ்சிக்க முடியாது ஏன் அவளுக்கு பசி எடுக்குது அப்படின்னு. ஷி வுட் சே டு அஸ். அவள் சொல்லுவாள், கேன் யூ நாட் பை மீ எ லிட்டில் பீஸ் ஆஃப் போர்க். ஒரு சின்ன போர்க் வாங்க முடியாதா, பண்ணி இறைச்சி. ஷி ஹேட் பீன் அக்கஸ்டம் டு குட் ஃபுட். ஏன்னா அவங்க நல்லா சாப்பிட்டு பழகினவங்க எங்கள் அம்மா. போர்க்கு, ஃபிஷ்ஷு எவ்ரிடே அண்ட் ஆஸ் மச் அஸ் ரைஸ் ஷி விஷ்டு. எவ்வளோ சாப்பாடு வேணுமோ அவ்வளோ சாப்பிட்டு பழகினவ. நவ் வி டிட் நாட் see these dishes. இது எதையுமே நாங்கள் இப்போ பார்த்ததில்ல. அண்ட் போர்க் வி ஹேட் நாட் மோர் தென் ஒன்ஸ் அ மந்த். மாதத்தில் ஒரு நாளைக்கு மேலே எங்களுக்கு போர்க் கிடைக்காது. அண்ட் தென் ஒன்லி எ ஃப்ராக்மெண்ட். அது கூட ஒரு சின்ன பீஸ் தான் கிடைக்கும். வி கேவ் இட் டு ஹர். அதை கூட அவள்கிட்ட கொடுத்துருவோம். பட் ஷி வாஸ் ஸ்டில் ஹங்க்ரி. ஆனாலும் அம்மாவுக்கு பசி இருந்துக்கிட்டே தான் இருந்தது. ஷீ தாட் வி வேர் டு பிளேம். அவள் நினச்சா நாங்கள் தான் தப்பு செய்கிறோம், நாங்கள் தான் அவளுக்கு கொடுக்கலேன்னு எங்கள் அம்மா நினச்சா. ஒரு அம்மாவுக்கு சாப்பாடு போட முடியாத ஒரு பையனாக இருந்திருக்கான். வி குட் நாட் மேக் ஹர் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹீ ஹேட் ஒன்லி வாட் ஃபுட் வாஸ் கிவன் அஸ். எங்களால் அவரை புரிஞ்சிக்க வைக்க முடியல. என்ன ஃபுட்டு நமக்கு கொடுக்குறாங்களோ அதைத்தான் நாங்கள் சாப்பிடணுங்கிறத எங்கள் அம்மாவுக்கு புரிஞ்சிக்க செய்ய முடியல. ஒய் டு வி நாட் பை எ ஸ்மால் பிக். ஏன் நம்ம ஒரு குட்டி பன்னி வாங்கக்கூடாது? ஷி ஆஸ்க்டு. அவள் கேட்டாள். வி கேட் ஃபீட் இட். நம்ம அந்த பன்னிக்கு சாப்பாடு போட்டு வளர்த்தேன். தென் ஈட் இட் அவர் செல்ஸ் வென் இட் இஸ் ஃபேட். அது நல்லா வளர்ந்த பிறகு நம்மளே சாப்பிட்டுக்கலாம்ல. இந்த ஓல்டன் டேஸ் திஸ் வாஸ் ஈஸி. அந்த காலத்தில் இது ரொம்ப ஈஸி. ஏன்னா அவரவருக்கு வேணுங்கிறத வீட்டில் வளர்த்துருந்துருக்காங்க, சாப்பிட்ருக்காங்க. ஐ நோ ஐ செட். ஆமாம் எனக்கு தெரியும். ஆத்தர் சொல்கிறார். இங்கே அந்த ஐ ஆத்தர். எவ்ரி ஃபார்மர் ஹேட் ஹிஸ் ஓன் பிக்.
இன் தோஸ் டேஸ் அந்த காலத்தில் ஒவ்வொரு விவசாயி வீட்லேயும் பிக் இருக்கும், சிக்கன்ஸ் இருக்கும், கோழிகள் இருக்கும். அண்ட் பெர்ஹாப்ஸ் ஏ வாட்டர் பஃபல்லோ, ஒரு நீர் எருமை கூட இருக்கும், ஆக்ஸு, காலை எருது எல்லாமே இருக்கும். என்னென்ன வேணுமோ எல்லாமே கிடைச்சது. அதனால் அவங்க நல்லா சாப்பிட்டு பழகியிருக்கிறான். அவனோட ஹஸ்பண்டும் ஒரு லேண்ட் ஓனர், அதனால் எல்லாமே அவளுக்கு கிடச்சிருக்கு. ஆல் தீஸ் ஹேவ் பீன் டேக்கன் ஃப்ரம் அஸ். இது எல்லாத்தையும் அவங்க அப்பாவை கொன்ன உடனே இது எல்லாத்தையும் அவங்கள்ட்ட இருந்து எடுத்துட்டாங்க. அவங்கக்கிட்ட எதுவுமே இப்போ இல்லை. ஆல் தீஸ் ஹாவ் பீன் டேக்கன், பறிக்கப்பட்டு விட்டது. த வாய்ஸ் செட், அந்த குரல் சொன்னது. வி ஷேர், யூ அண்டர்ஸ்டாண்ட், பட் திஸ் மீன்ஸ் வி ஹாவ் நத்திங். வி ஷேர், அது பங்களிக்கிறோம். அவர் வேஜஸ் ஆர் நாட் கிவன் டு அஸ் இன் ஃபுல், எங்களுடைய சம்பளம் கூட முழுசாக கொடுக்கப்படுறதில்ல. சம் இஸ் கெப்ட் பேக்கு, கொஞ்சத்தை பிடிச்சு வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க. ஆன் டெபாசிட் வி ஆர் டோல்டு, அவங்க சொன்னது டெபாசிட்டாக அவங்க பேரில் போட்டு வச்சுருக்கோம், சேமித்து வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க. பட் வி டூ நாட் நோ வேர், எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியாது. ஈவன் த பீசன்ட்ஸ், அவர் ஃபார்மர் டெனன்ட்ஸு, எங்களுடைய விவசாயிகள், எங்களுடைய முன்னாடி எங்ககிட்ட வேலை பார்த்தாங்க இல்லையா, அவங்க ஹூ வேர் எக்ஸ்பெக்டிங் ஸோ மச் ஆஃப்டர் த லேண்ட்லார்ட்ஸ் வேர் கில்ட் ஹேவ் நத்திங். எங்ககிட்ட வேலை பார்த்தவங்களே எங்கள் அப்பாவை என்ன சொல்லி கொண்டாங்க, உங்களுக்கு எல்லாமே தர்றோம், எல்லாமே நிறைய அவங்ககிட்ட இருந்து எடுத்து பணக்காரன்ட்டேருந்து ஏழைக்கு எல்லாத்தையும் பிரித்து தரோன்னு சொல்லி தான் இவங்களை வந்து கொல்ல வச்சாங்க. அவங்களும் எதிர்பார்த்து தான் இதை கொண்டாங்க, ஆனால் அவங்களுக்கும் எதுவும் கிடைக்கல. ஹேவ் நத்திங், அந்த பழைய கூலியாளர்களுக்கு, எங்கள் வேலையாட்களுக்கும் கூட எதுவும் இல்லை. த கம்யூன் டுக் அவே வாட் லிட்டில் தே ஹேட், அவங்கக்கிட்ட இருந்த கொஞ்சத்தையும் கம்யூன் எடுத்துக்கிடுச்சு. அண்ட் கேவ் நத்திங் இன் ரிட்டன், பதிலுக்கு எதுவும் கொடுக்கவில்லை. த வாய்ஸ் ப்ரோக் ஆஃப் அப்ரப்ட்லி டுக் ஆஃப், அவனுக்கு அந்த பேசிகிட்டே இருந்தது, தொண்டை இதாக இருக்குது, டக்குன்னு நிறுத்தினோம். யூ அண்டர்ஸ்டாண்ட், ஐ எம் நாட் கம்ப்ளைனிங், நான் இதை வந்து குற்றம்னு சொல்லலை, புரியுதா? ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஐ செட். த ஆத்தர் சொல்கிறேன். த வாய்ஸ் வெண்ட் ஆன். ஆஃப் வாட் யூஸ் இஸ் இட் டு கம்ப்ளைண்ட், வி கேன் ஒன்லி பெண்ட் அஸ் அ ரீட் பென்ஸ் வென் த விண்ட் இஸ் ஸ்ட்ராங். கம்ப்ளைண்ட் பண்ணுறதா, புகார் அளிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? நாங்கள் நாணல் மாதிரி விண்டு ஸ்ட்ராங்காக இருக்கும்போது பெண்ட் ஆகிக்கணும். அவங்க எங்களை ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணும்போது நாங்கள் பெண்ட் ஆகணும், வளைஞ்சி கொடுக்கணும். வளைஞ்சி கொடுக்கலைன்னா உடஞ்சிருவோம் இல்லையா? ஸோ வி கேன் ஒன்லி வெயிட் ஃபார் த விண்ட் டு டை. விண்டு அப்படியே அமைதியானதான் நாங்கள் நிமிந்து நிற்க முடியும். விண்டு பயங்கரமாக இருந்தால் நாங்கள் வளைய தான் செய்யணும். நாணல் வந்து ரீடுன்னா நாணல், அது எப்படி காற்றடிக்கும் போது வளைஞ்சிக்கிடுதோ அதே மாதிரி நாங்களும் அவங்களுடைய அதிகாரத்துக்கு வளைஞ்சி தான் கொடுக்கணும். ஸோ தட் வி மே ஸ்ட்ரெயிட் அகெயின். வளைஞ்சி கொடுத்தா தான் நாங்கள் மறுபடியும் நிற்க முடியும், இல்லைன்னா விழுந்துருவோம், உடஞ்சிருவோம். த விண்ட் வில் டை, ஐ செட். ஆமாம், விண்டு செத்துரும். டை அப்படின்னா விண்டு வந்து குறையும் அப்படின்ற அர்த்தத்தில் ஆத்தர் சொல்லும். கோ ஆன் அண்ட் டெல் யுவர் ஸ்டோரி. சரி, நீ உன் கதையை சொல்லு. ஐ டூ நாட் வாண்ட் யூ டு பி காட் ஹியர், இங்கே நிறுத்த வேணும்னு நான் நினைக்கல. த டைம் கேம், த வாய்ஸ் செட், வென் ஈவன் த ஹவுஸ் வாஸ் டேக்கன் ஃப்ரம் அஸ். ஒரு சின்னோண்ட ஹவுஸ் இருந்தது இல்லையா, மட்வால்டு ஹவுஸ், அந்த நேரமும் வந்துருச்சு, அந்த வீட்டையும் எடுத்துக்கிட்டாங்க. த லாங் பாஸ் கேம் அகெயின், மறுபடியும் ஒரு அமைதியான இடைவெளி. when the voice spoke, it was in a lower and more mournful tone. அது இன்னும் ரொம்ப அமைதியாக ஒரு கவலையான ஒரு டோனில் இருந்தது. let me be honest, if the house had not been taken from us, I do not know what we would have done. அதுவும் எடுக்கப்படவில்லைன்னா நாங்கள் என்ன பண்ணியிருப்போம்னு தெரியல. I had to be very careful, நான் ரொம்ப கவனமாக இருந்திருக்கணும். I was suspected because I was a son of a landowner. இவன் ஒரு லேண்ட் ஓனரோட பையன் இல்லையா, அதனால் மக்களுக்கு அவங்களுக்கு அந்த கம்யூனுக்கு வந்து இவனுக்கு அந்த பார்வையில் தான் இவனை பார்த்துட்ருப்பாங்க. அதனால் இவனை ரொம்பவும் வாட்ச் பண்ணுவாங்க. த சன்ஸ் ஆஃப் பேசன்ஸ் அண்ட் டெனன்ட் ஃபார்மர்ஸ் ஆர் ட்ரெயின்ட் இன் கம்யூனிசம். மற்ற விவசாயிகள் கூலி ஆட்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள எல்லாரையும் கம்யூனிசத்தில் பழக்கி வச்சுக்கிட்டே இருந்தாங்க. புட் இன் சார்ஜ், அவங்க தான் வந்து மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க. கம்யூனிசம் இஸ் ஆல் தே நோ, அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே கம்யூனிசம் தான். தே ஹவ் நோ அதர் லேர்னிங், வேறு எதுவும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஒன்லி கம்யூனிசம். ஃபார் திஸ் ஐ டோன்ட் பிளேம் தம், நான் அதுக்காக அவங்கள குற்றம் சொல்லலை. தே டு ஆர் ஹெல்ப்லெஸ், அந்த அவங்களுக்கு ஆட்களாக பணியாற்றுறாங்கல்ல, வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்க மேலேயும் தப்பு கிடையாது, அவங்களுக்கும் வேறு வழி கிடையாது. அவங்க யாரையாவது கொல்லுன்னு சொன்னால் கொல்லணும், இதை செய்யின்னு சொன்னால் செய்யணும், செய்யாதேன்னு சொன்னால் செய்யக்கூடாது, அதுதான் அவங்களுடைய வேலை. பட் had I made one misstep, நான் ஒரு சின்ன தவறான அடி எடுத்து வச்சாலும், had I made one misstep, ஒரு தவறான அடி எடுத்து வைத்திருந்தாலும், I would have been killed. ஏன்னா என்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, நான் செய்கிறதுல எந்த ஒரு சின்ன தப்பு கண்டுபிடிச்சிருந்தாலும் என்னை கொண்டிருப்பாங்க. அண்ட் மை ஒய்ஃப் அண்ட் மை மதர் வித் மீ, என் ஒய்ஃபையும் என்னுடைய அம்மாவையும் கொண்டிருப்பாங்க. ஐ ஹேட் டு திங்க் நைட் அண்ட் டே, நான் யோசிக்க வேண்டி இருந்தது. ஐ ஹேட் டு திங்க்
நைட் அண்ட் டே, இரவும் பகலுமாக. ஆஃப் சச் அ மிஸ்டேக். எந்த இடத்துலையும் தப்பு செஞ்சிடக்கூடாது, தவறாக அடி எடுத்து வச்சிடக்கூடாதுங்கிறதுக்கு நான் ராத்திரி பகலாக யோசிக்க வேண்டியிருந்தது. அண்ட் மை ஓல்டு மதர், ஆனால் என்னுடைய வயதான அம்மா, அண்டர்ஸ்டாண்டிங் நத்திங், எதையும் தெரிஞ்சிக்காமல் புரிஞ்சிக்காமல், புட் மீ இன் டேஞ்சர் அகெயின் அண்ட் அகெயின், என்னை திரும்ப திரும்ப ஆபத்தில் கொண்டு போய் வச்சாங்க. வென் வி வேர் அவே, வி வேர்னா ஒய்ஃபும் இவனும் வேலைக்கு போயிருப்பாங்க இல்லையா, அப்போது சம் யங் அஃபிஷியல் கேம் பை டு ஸ்பை ஆன் அஸ், எங்களை வேவு பார்க்குறதுக்காக சில அதிகாரிகள் வருவாங்க, கொஞ்சம் வயசு அதிகாரிகள் வருவாங்க. ஷி ரிசீவ்டு ஹிம் அஸ் அ கெஸ்ட். என்ன ஒரு அந்த தாய் மனசு பாருங்கள். ஷீ ரிசீவ்டு ஹிம் அஸ் அ கெஸ்ட், அவனை ஒரு விருந்தாளி மாதிரி கூப்பிட்டு உபசரிப்பாங்களாம். ஆஸ் ஷி வுட் ஹேவ் டன் இன் த ஓல்ட் டேஸ். அவள் பழங்காலத்தில் அவள் நல்ல வசதியாக இருந்தப்போ வீட்டுக்கு வரவங்களெல்லாம் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு சாப்பாடு போட்டுருந்துருப்பாள். அதே மாதிரி இப்போவும் கூப்பிட்றேன். அண்ட் ஷி யூஸ்ட் அவர் ஃபியூ ounces ஆஃப் டீ லீவ்ஸ், கொஞ்சோண்டு டீ லீவ்ஸ் இருக்குமா, அவுன்ஸ் கணக்கில்னா ரொம்ப கொஞ்சம், ஒரு மூடி அளவுக்கு தான் இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கிறத கூட டு மேக் டீ ஃபார் ஹிம், அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்து. அண்ட் ஷி ஆடட் வாட் டு த ரைஸ் மை ஒய்ஃப் ஹேட் செட் அசைடு, என் ஒய்ஃபு மனைவி தனியாக வச்சுருப்பா. அன்றைக்கி ஒரு சாப்பாட்டுக்காக, ஒரு வேளை சாப்பாட்டுக்காக தனியாக எடுத்து வச்சுருந்துருக்கிற ரைஸில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அவள் கொடுத்துருவாள். அண்ட் மேட் எ பவுல் ஆஃப் க்ரூயல் ஃபார் த கெஸ்ட், அந்த அரிசியில் கஞ்சி காய்ச்சி அந்த கெஸ்ட்டுக்கு கொடுத்துருவாள். ஐ வாஸ் தென் சஸ்பெக்டட் ஆஃப் ஹோர்டிங். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹோர்டிங், நான் பதுக்கி வச்சுருக்கேன்னு நினைக்கிறாங்க. அவங்க வச்சுருக்க அந்த கொஞ்சோண்டு க்ரோசரிஸையும் பதுக்கி வச்சுருக்கோம். ஏன்னா கம்யூனிசத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் எதையும் பதுக்கக்கூடாது, அதுதான் அவங்களுடைய ரூல்ஸு. அதனால் இவனை பதுக்கி வச்சுருக்கான்னு சந்தேகப்பட ஆரம்பித்தாங்க. வி வர் டெஸ்பரேட், எங்கள் நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு, மை ஒய்ஃப் அண்ட் ஐ, ரெண்டு பேரும். இட் இஸ் பாசிபிள் that had this gone on. So இது we might have forgotten ourselves and put my mother to death, not from cruelty but to save us. ஸோ இது எந்த மாதிரி எங்களுக்கு பாசிபிள், தட் had this gone on, இது மாதிரி ஆயிடுச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணணும், எங்களை மறந்துடணும், எங்கள் அம்மாவை புட் மை மதர் டு டெத், அம்மாவை கொண்டுடணும். நாட் ஃப்ரம் cruelty, எங்களுடைய கொடூர குணத்தினால இல்லை, பட் டு சேவ் அஸ் ஆல், எங்கள் எல்லாத்தையும் காப்பாற்றிக்கிடணும்னா எங்கள் அம்மாவை சாக விடணும். எப்படி ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்கள். ஏன்னா எங்கள் அம்மாவால் எல்லாருக்குமே ஆபத்து தான் வரும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். வி மைட் ஹாவ் டன் இட், நாங்கள் அதை செஞ்சுருக்கலாம். இட் ஹாஸ் டு பி டன் பை அதர்ஸ், ஆனால் அது மற்றவர்களால் செய்யப்படும். ஐ கேன் குவைட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் இட் மைட் ஹேப்பன், என்னால் புரிஞ்சிக்க முடியுது அது எப்படி நடந்திருக்கும் அப்படின்றத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஐ செட் தோ இன் த ஓல்டன் டேஸ் இட் would have been impossible, அது வந்து ரொம்பவும் கஷ்டமானது, முடியாத ஒன்றாக இருந்திருக்கிறது. The son would have been considered a monster and he would have been stoned to death by the villagers. எனக்கு தெரியும் இது மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு. பையன் வந்து ஒரு மான்ஸ்டர்னா மிருகத்தனமாக இருந்திருக்கான், அவனை வந்து வில்லேஜஸ் வந்து அடித்தே கொண்டிருக்கிறாங்க. அப்படியா, வேர் தேர் சச் டேஸ், அப்படி இருந்ததா அப்படின்னு இந்த வாய்ஸ் கேட்குது. ஐ ஹாவ் ஃபர்காட்டன் தம், எனக்கு அது தெரியலை. வி ஹாவ் ஆல் ஃபர்காட்டன் தம், எங்களுக்கெல்லாம் அந்த கதையெல்லாம் தெரியலை. we have the commune, இப்போ இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சது கம்யூன் மட்டும்தான். they let us stay on in the small house until the new commune building was put up. ஒரு புதிய கம்யூன்னா பொதுவான ஒரு பெரிய பில்டிங் கட்டப்பட்டுருச்சு. அது வரைக்கும் தான் நாங்கள் அந்த சின்ன குடிசை வீட்டில் இருந்தோம், அந்த மண் வீட்டில் இருந்தோம். அதுக்கப்புறம் பட் தே டுக் அவே அவர் குக்கிங் யூட்டென்சில்ஸ், அந்த எங்களோட பாத்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இவ டீ போட்டு கொடுத்தா, கஞ்சி காய்ச்சி கொடுத்தோடனே எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ வி வேர் கம்பல் டு ஈட் இன் த சென்ட்ரல் மெஸ் ஹால், அங்கே பொதுவான ஒரு சாப்பாட்டு அறை இருக்கும், சாப்பாட்டு ஹால், பெரிய ஹால் இருக்கும், அங்கே தான் வந்து சாப்பிடணும். அண்ட் மை ஒய்ஃப் வாஸ் மேட் ஒன் ஆஃப் த 6 குக்ஸ் இன் த கம்யூனல் கிச்சன்ஸ், அங்கே வந்து 6 சமையல்காரங்க இருக்காங்க, அதில் என் ஒய்ஃபும் ஒருத்தியாக இருந்தாள். மை ஒர்க் இஸ் ஹெவியர் தேன் பிஃபோர், முன்னாடி இருந்ததுக்கு விட இப்போது என்னுடைய வேலை அதிகமாக இருந்தது. இன் த ஆஃபீஸ் இன் த மார்னிங்ஸ் அண்ட் டிகிங் இன் த ஆஃப்டர்நூன், காலையில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணும், சாயங்காலம் அங்கே போய் மண் தோன்ற வேலையில் ஈடுபடணும். அட் நைட் வி மஸ்ட் அட்டெண்ட் கம்யூன் மீட்டிங்ஸ் அன்டில் 11 o'clock, 11 மணி வரைக்கும் கம்யூன் மீட்டிங் இருக்கும். அந்த மீட்டிங்கில் என்ன சொல்லுவாங்க, திரும்ப அவங்க என்ன செய்யணும், மக்கள் எப்படி நடந்துக்கணும், அதை பற்றி தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் ஐ ஸ்பீக் ஒன்லி ஆஃப் ஃபுட், ஆனால் நான் அங்கே என்ன சொன்னாங்கிறத பற்றிலாம் நான் பேசலை. நான் வந்து ஃபுட்டு, உணவு தான் எங்களோட பிரச்சனை, அதை பற்றி தான் பேசுகிறேன். வி ஹாவ் மீல் டிக்கெட்ஸ்னால் சாப்பாட்டுக்கு டோக்கன் உண்டு. மை ஒய்ஃப் அண்ட் ஐ, எங்கள் ஒய்ஃப் மனைவிக்கு எனக்கு உண்டு. மை மதர் வாஸ் நாட் கிவன் எ மீல் டிக்கெட், ரேஷனும் அவளுக்கு கிடையாது, இப்போ மீல் டிக்கெட்டும் கிடையாது. பிகாஸ் ஷி வாஸ் நாட் ஏபிள் டு ஒர்க், அவங்களால வேலை செய்ய முடியாது. கம்யூனிசத்தை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யி, சாப்பாடு கிடைக்கும், சாப்பிடு, அவ்வளோதான். நீ செய்கிற வேலைக்கு சாப்பாடு, எதுவும் நீ உனக்குன்னு எதுவும் சொந்தமாக வச்சுருக்கக்கூடாது.
ஐ வென்ட் டு த கமாண்டர், எ யங் மேன் ஆஃப் 21. 21 வயசு தான். அவன் தான் கமாண்டர், அங்கே கட்டளையிடுறவன். த சன் ஆஃப் அவர் வில்லேஜ் பார்பர், வில்லேஜில் பார்பருடைய மகன். ஹி ஹேட் ஜாயின் த பார்ட்டி நவ். அவன் இப்போ இந்த பார்ட்டியில், கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் சேர்ந்துட்டான், கட்சியில் சேர்ந்துட்டான். அண்ட் அவர் லைவ்ஸ் வேர் இன் ஹிஸ் ஹேண்ட்ஸு. எங்களுடைய வாழ்க்கை அவனுடைய கைகளில் தான் இருந்தது. ஆல் த கமாண்டர்ஸ் ஆர் யங் அண்ட் ஆஃப் பெசன்ட் ஃபேமிலிஸ். எல்லாருமே விவசாய குடும்பத்திலேருந்து வந்த சின்ன சின்ன பசங்க தான் அங்கே கட்டளையில் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் ஒரு வேகத்தோடு செய்வாங்க இல்லையா. they are overzealous in trying to please their new superiors. அவங்க வந்து ரொம்பவும் ஆர்வத்தோடு வேலை செஞ்சாங்க. whom they fear. அவங்களுடைய சுப்பீரியருக்கு ரொம்பவும் ஆர்வத்தோடு வேலை செஞ்சாங்க. ஏன்னா சுப்பீரியருக்கு அவங்க பயந்தாங்க. ஏன்னா சுப்பீரியர் செஞ்ச வேலைங்கள்லாம் இவங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதனால் பயந்துக்கிட்டு ரொம்பவும் சொன்ன வேலையை ஸ்ட்ரிக்டாக செஞ்சிகிட்டு இருந்தாங்க. we all fear someone. நம்ம எல்லாருக்கும் யாரோ ஒரு ஆளுக்கு நம்ம பயந்துட்டு தானே இருக்கோம் அப்படிங்கிறான். your mother must work. The commander said in a big voice. அந்த கமாண்டர் சொல்கிறான், ஒரு அதிகார தோரணையில் சொல்கிறான், உங்கள் அம்மா வேலை பார்க்கணும். ஐ டோல்ட் ஹிம் தட் ஹர் பிரெயின் வாஸ் மடிடு. நான் சொன்னேன், எங்கள் அம்மாவுக்கு பிரெயின் சரி, மூளை கலங்கி போயிருக்காங்க, அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது நான் சொன்னேன். ஹி செட் தட் ஈவன் சச் அ பர்சன் குட் பி ஆஃப் யூஸ். அவன் சொன்னான், அப்படியான ஆளுகளுக்கு ஒரு வேலை இருக்குது. ஷி குட் ஒர்க் இன் த நர்சரி where the children are kept. ஸோ குழந்தைங்கள எங்கே வச்சுருக்கேன், ஏன்னா எல்லா வீடுகள்லேயும் அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போயிடுவாங்க. அப்போ அந்த குழந்தைங்களை பார்க்குறதுக்குன்னு ஒரு தனி நர்சரி இருக்குது, ஒரு பாதுகாப்பு குழந்தைகள் காப்பகம் இருக்குது. அங்கே குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, அவங்கள பார்த்துக்க வைக்கலாம் அப்படின்னு. ஸோ ஐ டுக் மை மதர் ஓல்டு மதர் தேர். ஸோ எங்கள் அம்மாவை அங்கே கூட்டிகிட்டு போனேன். அண்ட் ஃபார் திஸ் ரீசன் ஐ வாஸ் ஏபிள் டு கெட் ஹர் ஏ மீல் டிக்கெட். ஏன் எங்கள் அம்மா அந்த வேலையில் சேர்த்து விட்டே எங்கள் அம்மாவுக்கு ஒரு உணவு டிக்கெட் கிடைக்கும். வி வேர் பெட்டர் ஆஃப் தேன் பிஃபோர். நாங்கள் அதனால் அதுக்கப்புறம் அம்மாவுக்கு கொஞ்சம் ஃபுட்டு கிடைச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்லாம் இல்லையா. இவங்க ஷேர் வந்து குறையும் இல்லையா. ஸோ ஃபார் ஆஸ் ஃபுட் கோஸ் ஃபார் மை ஒய்ஃப் பீயிங் ஒன் ஆஃப் த குக்ஸ். ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் என் ஒய்ஃபு ஒரு குக்காக இருக்கிறதுனால ஷி குட் ஸ்நாச் அ மவுத்ஃபுல் ஹியர் அண்ட் தேர். அங்கங்கே கொஞ்சம் மிச்சம் மீதியெல்லாம் கிடைக்கும் இல்லையா. ஆஸ் ஆல் த குக்ஸ் டூ. குக்ஸ் எல்லாருமே செய்கிற மாதிரி என் ஒய்ஃபும் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுவாள். ஷி கேன் ஈவன் ரேப் அ பிட் ஆஃப் ரைஸ் ஃபார் மீ இன் எ லோட்டஸ் லீஃப். அவள் ஒரு தாமரை இலையில் கொஞ்சம் ரைஸ் கூட சில சமயம் மடித்து எடுத்துகிட்டு வருவாள். அண்ட் ஹிட் இட் இன் ஹர் பாக்கெட். அதை மடித்து கூட கொண்டுட்டு வந்துடுவாள். திங்ஸ் மைட் ஹவ் பீன் வெல் இனஃப் ஃபார் சச் டைம்ஸ் ஆஸ் அவர்ஸ் இஃப் இட் ஹேட் நாட் ஹேப்பன் தட் த நர்சரி வாஸ் இன் அவர் ஓன் ஓல்டு கிரேட் ஹவுஸ். எல்லாமே நல்லா போயிருந்திருக்கும். ஆனால் எப்போ அந்த இது வந்தது, இஃப் இட் ஹேட் நாட் ஹேப்பன்டு அங்கு நடக்காமல் இருந்திருந்தால், த நர்சரி வாஸ் இன் அவர் ஓன் ஓல்டு கிரேட் ஹவுஸ். எங்களுடைய சொந்த ஓல்டு பழைய பெரிய வீட்டில் அவங்க நர்சரி வச்சுருந்தாங்க. அதுதான் இவங்களுடைய துரதிர்ஷ்டம். அப்படி இல்லைன்னா மைட் ஹாவ் பீன் வெல் இனஃப், எல்லாமே நன்றாக இருந்திருக்கும். வேர் மை மதர் ஹேட் லிவ்டு ஹர் விமன்ஸ் லைஃப். எங்கள் அம்மா ஒரு பொண்ணாக இருந்தப்போ, எங்கள் அப்பாவுக்கு சொந்தமாக இருந்தப்போ, எங்கள் அம்மா ஒரு பெரிய வீட்டில் இருந்தாங்களே, அந்த வீடு தான் இப்போ நர்சரி ஆயிடுச்சு. ஷி வாஸ் டூ மடி இன் ஹர் மைண்டு டு நோ திஸ். ஆனால் எங்கள் அம்மா கலங்கி போயிருந்ததுனால அவங்களுக்கு அது ஞாபகமே இல்லை. அண்ட் எட் பை ஹாஃப் ஃபர்காட்டன் இன்ஸ்டிங் ஷி ரிமெம்பர்ட் ஹர் வே அரவுண்ட் திஸ் ஹவுஸ். இந்த வீட்டை சுற்றி அவளுக்கு ஹாஃப் ஃபர்காட்டன் இன்ஸ்டிங், பாதி இது மறந்து போச்சு. பை இன்ஸ்டிங் சிலது அப்பப்போ ஞாபகம் வரும். ட்ரூ, இட் லுக்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் நவ். இந்த வீடு வந்து நிறையாவே மாறிடுச்சு. ஏன்னா நர்சரிக்காக அவங்க சில மாற்றங்கள்லாம் பண்ணியிருக்கலாம். த ட்ரீஸ் ஹாவ் பீன் கட் டவுன். சுற்றி இருக்கிற இடம்லாம் மரத்தையெல்லாம் வெட்டிட்டாங்க. த கார்டன்ஸ் ஆர் ரூயின்டு. சுற்றி நல்ல கார்டன் இருந்திருக்கு, தோட்டங்கள் எல்லாமே பாழடைஞ்சு போயிடுச்சு. இட் ஹாஸ் பீன் யூஸ்டு ஃபார் மெனி பர்பஸஸ். அந்த வீட்டை வந்து நிறைய பயன்பாட்டுகளுக்கு அவங்க வச்சுருந்துருக்காங்க. அட் ஃபர்ஸ்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃபார் த பார்ட்டியோட ஹெட் குவார்ட்டர்ஸாக தலைமையகமாக அதை வச்சுருந்துருக்காங்க. அண்ட் ஆஃப்டர் தட் ஃபார் அ பேஸ்கெட் ஃபேக்ட்ரி, ஒரு கூட கம்பெனி இருந்திருக்கு. அண்ட் ஆஃப்டர் த பேரக்ஸ் ஃபார் சோல்ஜர்ஸோட இது எல்லாம் திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக கூட அங்கே வச்சுருந்துருக்காங்க. நவ் தட் இட் இஸ் அ நர்சரி, it would be hard to remember that once it was comfortable, even beautiful in its own country way. ஒரு அருமையான அழகான வசதியான ஒரு வீடாக இருந்ததே நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த இடம் மாறிடுச்சு. யூ ஹாவ் சீன் சச் ஹவுசஸ். நீங்கள் அந்த மாதிரி வீடுகளை பார்த்துருப்பீங்க. மெனி டைம்ஸ் ஐ செட். ஆமாம், நிறைய நேரம். தே ஆர் வெரி பியூட்டிஃபுல் அஸ் யூ சே இன் their own way. எல்லா வீடுகளுமே பெருசாக சுற்றி தோட்டத்தோடு இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும், அது மாதிரி எங்கள் வீடு தான் இருந்தது அப்படின்னு இவன் சொல்கிறான். They belong to the earth upon which they stand, and they have been shaped by generations of the same family. They belong to the earth upon which they stand. எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு தான் சொந்தம். and they have been shaped by generations. எப்போவுமே வீடு அந்த இடத்துல மண்ணெல்லாம் அப்படியே தான் இருக்கும். அந்த
போக போக ஜெனரேஷன்ஸ் அடுத்தடுத்த பரம்பரையை வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் வர்ற பிள்ளைங்க, அந்த ஃபேமிலியோட பிள்ளைங்க அந்த மாற்றங்கள் செஞ்சிட்ருப்பாங்க. த வாய்ஸ் ட்ரம்பிள் ஸ்லைட்லி, அப்படியே அவனோட வாய்ஸ் நடுங்குது. ஸோ இட் வாஸ் வித் அவர் ஹவுஸ். ஸோ அது மாதிரி தான் எங்கள் வீடும் மாற்றப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுறான். மை மதர், ஐ செட், டிட் நாட் ரிமெம்பர். நான் சொன்னேன் இல்லையா எங்கள் அம்மாவுக்கு ஞாபகம் இருக்காதுன்னு. அண்ட் எட் ஷீ ஹேட் நாட் ஃபர்கெட். ஆனால் அவள் மறக்கவும் இல்லை. எங்கள் அம்மாவுக்கு ஞாபகம் இருக்காது, எட் ஷீ ஹேட் நாட் ஃபர்காட்டன். அவள் மறக்கவும் இல்லை. ஹர் poor brain made her believe that she was now reduced to being the lowest slave in this house. அவளுடைய அந்த சின்ன பிரெயின் மூளைக்கு made her believe that she was now reduced to being the lowest slave in this house full of children. வீடு ஃபுல்லாக குழந்தைங்களா இருக்குது. அந்த இடத்துல எந்த வீட்டில் ராணியாக இருந்தாலோ அந்த இடத்துல இப்போ அவள் வந்து ஒரு கடைசி நிலை அடிமையாக இருக்காங்கிறத ஏற்றுக்கொள்ளுவதற்கு அவளுடைய பிரெயினால் முடியலை, நம்ப முடியலை. full of children whom she supposed somehow to be many children of our family. ஒரு காலத்தில் எங்கள் வீட்டு குழந்தைங்க அவ்வளோ பேர் இருந்தாங்க. அப்போது ஒரு ராணியாக இருந்தா, இப்போ வந்து இங்கே நிறைய குழந்தைங்கள் இருக்கிற இடத்துல அவள் வந்து இருக்கிறதுல அடிமட்ட ஒரு அடிமையாக இருக்காங்கிறத அவள் மைண்டு ஏற்றுக்கல. அவளோட பிரெயின் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிற நிலமையில், புரிஞ்சிக்கிற நிலமையில் இல்லை. ஷீ ஃபாலோட் த டைரக்டர்ஸ் ஃப்ரம் ரூம் டு ரூம், telling her that once she had been mistress to this great house. இந்த பெரிய வீட்டில் அவள் மிஸ்ட்ரஸாக இருந்தா, அதனுடைய அந்த வீட்டுக்கு முதலாளியாக எஜமானி அம்மாவாக இருந்தா அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே அந்த பொண்ணு பின்னாடியே போகிறா. டைரக்டர்ஸ்னால் அங்கே இருக்கிறவங்கள அதிகாரம் பண்ணிவிட்டு வேலை ஏவிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு பெண்ணு, அவள் பின்னாடியே போய்கிட்டே இருக்கிறா. அவள் போகிற இடத்துக்குலாம் விழும்பெற. தட் நவ் ஷீ ஷுட் நாட் பி ஏ சர்வெண்ட். இப்போ நான் சர்வெண்ட்டாலாம் இருக்க முடியாது, என்னாலெல்லாம் இந்த வீட்டில் நான் தான். ஏன்னா அவளுக்கு நிறைய மறந்து போகும். ஆனால் இப்போ வந்து அந்த வீட்டுக்கு வந்த உடனே அந்த இடம் அவளுக்கு ஞாபகம் வருது. அந்த வீட்டில் அவள் எஜமானியாக இருந்ததும் அவளுக்கு ஞாபகம் வருது. அதனால் நான் தான் இந்த வீட்டுக்கு எஜமானி, நான்லாம் வேலையெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறான். ஷீ ஷுட் பி ரெஸ்பெக்டட் அண்ட் அலவுட் டு சிட் இன் எ சேர் பை த டோர். என்னைய மதிப்பு கொடுக்கணும், எனக்கு மதிப்பு கொடுக்கணும். நான் இங்கே சேரில் வாசல் பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்துருப்பேன். இந்த சன்ஷைன், வெயில் படுற இடத்துல காத்தோட்டமாக உட்காந்துருப்பேன். அதர் ஷுட் பிரிங் ஹர் டீ. மற்றவங்க எனக்கு காஃபி கொண்டு வரணும், முடியுமா? ஸோ அந்த மாதிரி அவள் சொல்லிகிட்ருக்கான். த டைரக்ட்ரஸ் இஸ் எ யங் உமன். அவளும் ஒரு சின்ன பொண்ணு தான். ஹெர்செல்ஃப் த டாட்டர் ஆஃப் எ பேசண்ட். அவளும் ஒரு கூலியாளோட, ஒரு விவசாயியோட மகள் தான். அண்ட் ஷி வாஸ் இம்பேஷண்ட். அவளை பொறுமையாக போயிடுச்சு. ஏன்னா இவள் பின்னாடியே வரா இல்லையா. ஆஸ் வெல் அஸ் டெரிஃபைடு, பயம் வேறு. நாட் ஒன்லி பிகாஸ் மை மதர் ஹேட் பீன் ஆஃப் த லேண்ட்லார்ட் கிளாஸ். எதுக்காக? எங்கள் அம்மா வந்து அதிகார முதலாளி வர்க்கம், அதனால் மட்டும் இல்லாமல், பட் ஆல்சோ பிகாஸ் ஷீ ஃபியர்ட் த ரெட்ரிபியூஷன் ஷீ வுட் சஃபர் இஃப் த ஓல்டு மேன் டிட் நாட் டூ ஹர் ஒர்க் வெல். எங்கள் அம்மா அங்கே வேலை செய்கிறதுக்காக தான் போயிருக்காங்க. எங்கள் அம்மாவோட வேலையை அவங்க செய்யலைன்னா இந்த பொண்ணுக்கு தான் பனிஷ்மெண்ட் கிடைக்கும், ரெட்ரிபியூஷன் பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அதனால் அவள் அதுக்கும் பயந்தா. எங்கள் அம்மா வந்து முதலாளி வர்க்கத்தை சேர்ந்தவங்கிறதுக்கும் பயந்தா. எங்கள் அம்மாவை வேலை செய்ய விடாமல் வச்சுருந்தாலும் பனிஷ் பண்ணப்படுவா அப்படிங்கிறதுக்காகவும் அந்த பொண்ணு பயந்தா. ஷி வாஸ் ஆங்க்ரி பிகாஸ் சச் அ ஸ்டூபிட் ஓல்டு மேன் ஆஸ் மை மதர் வாஸ் அசைன் டு ஹெல்ப் ஹர். அவளுக்கு ரொம்ப கோவம் வந்தது. அந்த மாதிரி ஒரு வயசான பொண்ணை கொண்டு இவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு விட்டுட்டாங்களே அப்படின்னு அவளுக்கு கோவம் வந்துச்சு. ஸ்டில் ஐ கேனாட் சி ஷி வாஸ் குரியல். இருந்தாலும் என்னால் அவள் ரொம்ப கொடுமையானவன் சொல்ல முடியாது அந்த பெண். ஒன்லி இம்பேஷண்ட் அண்ட் அஃப்ரைட். அவள் பொறுமை இல்லை, அவ்வளோதான். அவள் பயப்படுறான். ஆல் யங் மென் அண்ட் விமென் ஆர் தட் வே நவ். எல்லா இளைஞர்களும், பெண்களோ ஆண்களோ எல்லாருமே அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஏன்னா எல்லாருமே பயப்பட்டு ஆகணும் அந்த அதிகார வர்க்கத்துக்கு. தே ஆர் ஃபோர்ஸ் டு கோ வெரி ஃபாஸ்ட். அவங்க எல்லாத்தையுமே வேகமாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க மெக்கானிக்கலாக அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பட் எவ்ரி திங் தட் இஸ் டன் இஸ் அட் அ காஸ்ட் டு த லைஃப். மக்களுடைய வாழ்க்கையோட இதே தலையெழுத்தே வந்து அந்த அதிகாரிகள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். த லாங் பாஸ் ஃபெல் அகெயின். மறுபடியும் ஒரு நீண்ட இடைவெளி. மை ஃப்ரெண்ட், ஐ செட், இட்ஸ் வெரி லேட். என்னுடைய நண்பன், த வாய்ஸ் பிகான் இமீடியட்லி. மறுபடியும் தொடங்கிச்சு. ஸ்டில் வி மைட் ஹாவ் காட் அலாங் எக்ஸப்ட் தட் ஒன் டே. இருந்தால் கூட மை ஃப்ரெண்டு, யாரை சொல்கிறேன்னா, இட் இஸ் வெரி லேட்டு. ஐ செட், மை ஃப்ரெண்டுன்னு இவங்க வந்து சாரி இந்த ஆத்தர் வந்து அவனை சொல்கிறாங்க. மை ஃப்ரெண்ட், இட் இஸ் வெரி லேட், ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னு சொன்னோடனே த வாய்ஸ் பிகான் இமீடியட்லி.
மறுபடியும் அவன் தொடங்குறான். ஸ்டில் வி மைட் ஹேவ் காட் அலாங். இருந்தாலும் நாங்கள் அப்படியே போயிட்டு இருந்திருக்கலாம், நாட்களை கடத்தி இருந்திருக்கலாம். எக்ஸப்ட் தட் ஒன் டே, அந்த ஒரு நாள் வரலேன்னா, எ லிட்டில் பாய் ஆஃப் 5 years ஆர் தேர் அபவுட்ஸ், ஒரு 5 வயசு பையன், வாஸ் brought இன் டு த நர்சரி. அவனை நர்சரிக்கு கூப்பிட்டு வந்தாங்க. க்ரையிங், அழுதுகிட்டே வரான். ஹி வாஸ் ஃப்ரைல் அண்ட் சிக்லி. அவன் ரொம்ப சிக்காக இருக்கிறான். அது என்னது, நலிஞ்சு போயிருக்கிறான். அந்த மூமெண்ட் மை மதர் saw him. எங்கள் அம்மா அவனை பார்த்தவனே, ஷீ தாட் ஆஃப் ஹர் சன். அவங்க மகனோட நினைப்பு வந்துருச்சு. ஹூ ஹட் டைட் யங், இளமையில் இறந்த, சின்னதில் இறந்த தான் மகனோட ஞாபகம் எங்கள் அம்மாவுக்கு வந்துருச்சு. ஷீ பிகேன் டு லவ் திஸ் சைல்டு. இந்த குழந்தைய விரும்ப ஆரம்பித்தாள். அண்ட் திஸ் வாஸ் ஹர் கிரேட் க்ரைம். இதுதான் எங்கள் அம்மா செஞ்ச மிகப்பெரிய குற்றம். ஷீ குட் நாட் ஹைட் ஹர் லவ் அண்ட் திஸ் வாஸ் ஹர் கிரேட் டேஞ்சர். அவளுடைய அன்பை அவளால் மறைக்க முடியலை. அதுதான் அவளுக்கு மிகப்பெரிய ஆபத்து. லவ் இஸ் ஃபர்பிடனஸ். அன்பு தடை செய்யப்பட்டிருந்தது. வி ஆர் டாட் தட் லவ் இஸ் எ பூர்ஷ்வா வீக்னஸ். பணக்காரர்களுடைய வீக்னஸாக, அவர்களுடைய பலவீனம். அண்ட் டெஸ்ட்ராய்ஸ் த ஹோல் பர்பஸ் ஆஃப் த நர்சரிஸ். அதனால் நர்சரிஸோட முழுமையான இதையே குறைச்சிரும், நோக்கத்தையே அதை அழிச்சிரும். அதனால் நர்சரியில் இருக்கிறவங்களிலேருந்து நம்ம அன்பு காட்ட ஆரம்பித்தோன்னா அவங்க அன்போடு தான், பாசத்தோடு தான் வளருவாங்க. அதனால் அது முதலாளித்துவத்தோட பலவீனம். அந்த இது இருக்கவே கூடாது அப்படிங்கிறத தான் எங்களுக்கு திரும்ப திரும்ப உணர்த்திக்கிட்டே இருப்பாங்க. சில்ட்ரன் மஸ்ட் க்ரோ அப் திங்கிங் ஒன்லி ஆஃப் தட் குரூப், நாட் ஆஃப் எனி இண்டிவிஜுவல். குரூப்பாக தான் யோசிக்கணும், சமூகமாக தான் யோசிக்கணும். ஒரு தனிப்பட்ட உணர்வு யாருக்கும் இருக்கக்கூடாது. நாட் ஈவன் ஆஃப் தெம்செல்ஸ், அவங்கள பற்றி கூட அவங்க நினைக்கக்கூடாது. பை த டைம் சில்ட்ரன் ஹவ் பீன் இன் த நர்சரி ஃபார் அபவுட் 4 years, 4 வருஷம் அந்த நர்சரியில் இருந்தாங்கன்னா, தே ஹவ் லேர்ன்ட் வாட் இஸ் கால்டு கலெக்டிவ் லிவிங். கூட்டு வாழ்க்கை என்னங்கிறத அவங்க கற்றுக்கிடுவாங்க. தே லேர்ன் திஸ் ஈஸிலி, ரொம்ப எளிமையாக கற்றுக்கிடுவாங்க. பட் ஸ்டில் சம்டைம்ஸ் த லிட்டில் ஒன்ஸ் க்ரை அட் நைட் ஃபார் தேர் மதர்ஸ். அம்மா கிட்ட இருந்து குழந்தைய பிரித்து தான் வளர்க்குறாங்க. டே நைட் அங்கேயே தான் இருக்கிறாங்க அந்த குழந்தைங்க. ஆனாலும் சில குழந்தைங்க அம்மாவுக்காக அழதான் செய்யும். திஸ் இஸ் அ ப்ராப்ளம் நாட் yet சால்வ்டு. அது இன்ன வரைக்கும் அந்த ப்ராப்ளத்தை தீர்க்க முடியவில்லை. இஃப் an ஓல்டர் சைல்டு cries, he can be punished. ஒரு கொஞ்சம் வளர்ந்த குழந்தை அழுதிச்சுன்னா அவனை பனிஷ் பண்ணலாம், ஏதாவது தண்டனை கொடுக்கலாம். ஆஸ் இட் இஸ் த ஒன்லி சொல்யூஷன் so far is ஒர்க். ஒரே ஒரு வேலை அந்த குழந்தைங்களுக்கு வேலை கொடுக்குறது தான் ஒரே ஒரு முடிவு. த 3-year-old children புல் வீட்ஸ் அண்ட் த ஓல்டர் ஒன்ஸ் கேரி ஸ்டோன்ஸ். பாருங்கள் எப்படி ஒரு இது. சின்ன குழந்தைங்க 3 வயசு குழந்தையாக இருந்தால் வீட்ஸு கலையை பிடுங்க சொல்லுவாங்களாம். அதே இது கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களாக இருந்தால் ஸ்டோன்ஸு கல்லை தூக்கிட்டு போக சொல்லுவாங்க. தே லேர்ன் சான்ஸ் விச் டீச் தம் ஹவு டு திங்க். எப்படி அவங்க யோசிக்கணுங்கிறதற்கான மந்திரத்தை அவங்கள்ட்ட ஓதிக்கிட்டே இருப்பாங்க. இஃப் ஒன் டிஸோபேஸ், யாராவது பணியலை அப்படின்னா, தே மஸ்ட் டூ எக்ஸ்ட்ரா ஒர்க். அவங்க அதிகப்படியான வேலையை செய்யணும். ஸோ குழந்தையிலேருந்தே அவங்களுக்கு வேலை செய்கிறதற்கான பழக்கத்தை ஏற்படுத்திடுறாங்க அந்த நர்சரியில். த பாய் ஹூம் மை மதர் லவ்ட் வாஸ் அஃப்கோர்ஸ் அமங் த டிஸொபீடியன்ட். இந்த எங்கள் அம்மா அன்பு செலுத்தின இந்த பையன்தான் கீழ்ப்படிதல் இல்லாத பையன். ஹீ ஹேட் நெவர் ஒர்க்டு. அவன் எந்த வேலையும் செய்திருக்கவில்லை. ஹீ குட் நாட் கீப் ஃப்ரம் க்ரையிங். அவனால் அழுகாமல் இருக்க முடியல. மை மதர் ட்ரை டு ஹெல்ப் ஹிம் கேரி ஸ்டோன்ஸ். அவனால் ஸ்டோன்ஸ் தான் அவன் எடுக்கிறது அவனோட வேலை. அவனால் எடுக்க முடியலை அப்படிங்கும்போது எங்கள் அம்மா தான் அவனுக்கு கல்லெல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க. பட் திஸ் வாஸ் ஃபர்பிடன். ஆனால் இது தடை செய்யப்பட்டது. யாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடாது, எந்த அன்பு காட்டக்கூடாது, பாசம் காட்டக்கூடாது, பரிவு காட்டக்கூடாது, கருணை காட்டக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. அண்ட் ஷி வாஸ் த்ரெட்டன்ட் வித் பீயிங் சென்ட் அவே. இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களை வெளியில் அனுப்பிடுவோம் பார்த்துக்கோங்க அப்படின்னு அவங்கள பயமுறுத்துனாங்க. திஸ் ஃப்ரைட்டன் ஹர் ஃபார் பை நவ் ஷீ லவ்ட் த சைல்டு வெரி மச். அவள் இதுக்காக பயந்தா. ஏன்னா அந்த குழந்தைய அவள் அவகிட்ட ரொம்ப அன்பு செலுத்த ஆரம்பிச்சிட்டான் அந்த குழந்தைகிட்ட. அதனால் எங்கே நம்மளை வெளியே தீர்வாங்களோ அப்படிங்கிறது பயம் எங்கள் அம்மாவுக்கு வந்துடுச்சு. ஷீ ஸ்டேட் அவே ஃப்ரம் ஹிம் இன் த டே டைம். பகல் நேரத்தில் எங்கள் அம்மா அவளை விட்டு ஒதுங்கி இருந்துட்டான். ஏன்னா அந்நியாக இருந்தால் யாராவது பார்ப்பாங்க அப்படிங்கிறதுனால எங்கள் அம்மா அந்த பையனை விட்டு விலகி இருந்தாங்க. பட் அட் நைட் ஷீ crept டு ஹிம் இன் த டார்க்னஸ். அப்படியே இருட்டில் தவழ்ந்து போய் அந்த பையன் விட டுக் ஹிம் இன் ஹர் ஆர்ம்ஸ். அப்படியே அவனை கையில் தூக்கிக்கிடுவாங்க. ஷீ கேரிட் ஹிம் டு a corner in the fuel shed. ஃபியூல்ஸ் வச்சுருக்கிற ஷெட்டு பக்கத்தில் தூக்கிட்டு போயிடுவான். அண்ட் தேர் ஷீ ஹெல்ட் ஹிம் அன்டில் ஹீ ஸ்லெப்ட். அவன் அழுதுகிட்டே படுத்திருந்தானா அவனை தூக்கிட்டு போய் தூங்க வச்சு கொண்டுட்டு வரோம். இட் வாஸ் அஃப்கோர்ஸ் எ கிரேட் அன்கைண்ட்னஸ் டு ஹிம்.
It was of course a great unkindness to him. ஏன்னா for though she comforted him and made him happy, she weakened him. இது அவனுக்கு செய்கிற அன்பு கிடையாது, அவனை வந்து வீக்கன் பண்ணுறது, அவனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணாமல் பலகீனமாக்குறது தான் இது. அவள் வந்து அவனை தாளாட்டி சீராட்டி அவனை பேம்பர் பண்ணுறதுனால, அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்கறதுனால அது அவனை வீக்கன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஹீ ட்ரைட் ஈவன் லெஸ் தேன் பிஃபோர் டு டூ ஹிஸ் ஒர்க். அவன் வேலை செய்யணும்னு நினச்சா கூட அவன் செய்கிறதில்ல. ஏன்னா இவ தான் எல்லாம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறா இல்லையா, செல்லம் அதிகமாக கொடுக்கறதுனால அவன் எதுலேயுமே அவன் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டான். ஷீ, மை மதர், ஃபெல் இன்டு எ ட்ரீம் ஆஃப் கன்ஃபியூஷன். எங்கள் அம்மா வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க, கனவுலகத்தில் ஒரு குழப்பமான ஒரு உலகத்துக்கு போயிட்டாங்க. ஷீ இமேஜின் ஹர் செல்ஃப் எ கான்குபைன் அகெயின் வித் ஹர் லிட்டில் சன். மறுபடியும் எங்கள் அம்மாவுக்கு அந்த பழைய காலம், அவங்க அப்பா கூட வாழ்ந்த காலம், அவங்க குழந்தைய வச்சுக்கிட்டு இருந்த அந்த காலத்துக்கு போயிட்டாங்க. தட் ஆல் த கிரேட் ஹவுஸ் ஹோல்டு ஹேட்டட் தம் ஸோ தட் ஷீ ஹேட் நோ ஃப்ரெண்ட்ஸ், நாட் ஒன். ஸோ எல்லோரும் எங்கள் அம்மாவை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, யாருமே. ஏன்னா ஒருத்தர் கூட அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஒன் டே வென் ஷீ வாஸ் ஸ்வீப்பிங் த ஃப்ளோர் ஆஃப் த ஃபியூயல் ஹவுஸில் தரையை பெருக்கிக்கிட்டு இருக்காங்க. விச் வாஸ் பார்ட் ஆஃப் ஹர் ஒர்க். அவளுடைய வேலையில் அதுவும் ஒரு பகுதி. ஹர் க்ளவுடி பிரெயின்னா கலங்கிய மூளைக்கு. கிளியர்டு ஃபார் அ மொமெண்ட், கொஞ்ச நேரம் தெளிவாயிருச்சு. ஷீ ரிமெம்பர்ட் தட் வென் ஷி வாஸ் அ கான்குபைன். அவளுக்கு ஞாபகம் வந்துச்சு, அவள் கான்குபைனாக இருந்தப்போ ஷீ ஹேட் பீன் கிவன் சம் ஜுவல்ஸ், அவளுக்கு நகைகள் கொடுக்கப்பட்டிருந்தன. அண்ட் ஒன்ஸ் டூரிங் எ ரயட். யார் கொடுத்துருப்பா? அவங்க அப்பா ஆசையாக கொண்டு வந்து காசை கொடுத்துருப்பார் இல்லையா, அந்த நகை. ஒன்ஸ் டூரிங் எ ரயட், ஒரு கலவரத்தின் போது, ஷீ ஹேட் ஹேஸ்டிலி ஹிடன் தம் இன் எ மொமெண்ட் ஆஃப் ஃபியர். பயத்தில் அவள் கொண்டு போய் ஒரு இதை அதை ஒழிச்சு வச்சா. இன் திஸ் வெரி ஷெட், இந்த ஷெட்டுக்குள்ளே தான் எங்கள் அம்மா ஒழிச்சு வச்சாங்க. பிஹைண்ட் எ பிரிக் இன் த வால், ஒரு கல்லுக்கு பின்னாடி, சுவரில் ஒரு கல்லுக்கு பின்னாடி, செங்கலுக்கு பின்னாடி ஒழிச்சா. அண்ட் ஹேட் ஃபர்காட்டன் தம், அது அப்புறம் மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வேறு மாதிரிலாம் நடந்து போயிடுச்சு இல்லையா. ஆஸ் தோ ஷீ வாக்டு இன் ஹர் ஸ்லீப், ஷீ நவ் வென்ட் டு தட் பிளேஸ். அவள் தான் அப்படியே ஒரு கனவுலகத்திலே தான் மிதந்துட்டு இருக்கா இல்லையா. ஸோ அந்த இடத்துக்கு போகிறா. அண்ட் ஃபவுண்ட் த ஜுவல்ஸ் ஆஸ் ஷீ ஹேட் லெஃப்ட் தம் பட் கவர்டு வித் டஸ்ட். ஸோ அதில் வந்து ஜுவல்ஸ் இருக்குது, அது வந்து தூசியாக கவராகி இருக்குது. தெர் வர் 3 பீசஸ், ஐ டு நாட் நோ வாட் த 2 வேர். எனக்கு தெரியலை, 3 பீஸ் அதில் இருந்திருக்கு, 3 ஜுவல்ஸ் இருந்திருக்கு, ஆனால் மற்ற 2 என்னன்னு தெரியல. தே வர் ஆஃப் நோ வேல்யூ ஆர் ஐ வுட் ஹவ் ஹர்ட் வாட் தே வர். அது ரெண்டும் ஐ வுட் ஹாவ் ஹர்ட் வாட் தேவர், அது வந்து வேல்யூ இல்லாமல் இருந்திருக்கலாம், அதனால் மற்ற 2 பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்கல. த தேர்ட் பீஸ் வாஸ் வேல்யூபிள். 3வது பீஸ், அவள் ஒழிச்சு வச்சதில் 3வது பீஸ் வந்து நிச்சயம் மதிப்புள்ளதாக இருந்திருக்கு. இட் வாஸ் அ பட்டர்ஃப்ளை ஆஃப் ஃபிலிக்ரி சில்வர். சில்வர் வயரில் அப்படியே மெல்லிய வெள்ளியிலான ஒரு பட்டர்ஃப்ளை. செட் வித் ஸ்மால் குட் பேர்ல்ஸ், சின்ன சின்ன அழகிய முத்துக்களால் ஆன ஒரு சில்வர் பட்டர்ஃப்ளை. த ஒர்க்மேன்ஷிப் வாஸ் வெரி ஃபைன். அது வந்து செய்யப்பட்ட அந்த கலைநுட்பத்தோடு செய்யப்பட்ட ஒரு பட்டர்ஃப்ளை ரொம்ப அழகாக இருந்தது. ஐ சா இட் மை செல்ஃப் வென் ஷி வாஸ் புட் ஆன் ட்ரையல். அவளை வந்து ட்ரையலில் வச்சுருக்கும்போது நான் அதை பார்த்தேன். ஏன்னா அதுதான் ட்ரையல்னால் விசாரணைக்கு வச்சுருக்கும்போது அந்த பட்டர்ஃப்ளை எனக்கு பார்க்க முடிஞ்சது. ஷீ டுக் தட் பீஸ் அண்ட் ஹிட் இட் இன் ஹர் பூசம். அப்படி நெஞ்சுக்குள்ள ஒழிச்சு வச்சுட்டா, சட்டைக்குள்ள ஒழிச்சு வச்சுட்டா. ஆல் திஸ் வாஸ் டோல்ட் அட் த ட்ரையல். இது எல்லாமே வந்து விசாரணையின் போது தான் தெரிய வந்துச்சு. The next day it happened that the boy cut his hand. அவனுடைய கையை வெட்டிக்கிட்டான் ஏதோ ஒரு இதில். இட் வாஸ் அ பேட் கட், ரொம்ப சீரியஸானது. ஐ saw that too at the trial. அதுவுமே நான் ட்ரையலில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இட் வாஸ், ஏன்னா இவன் தான் அம்மாவை பார்க்குறதுக்கான சான்ஸே கிடையாது இல்லையா. இட் வாஸ் ஸ்லாஷ்ட் இன் த பாம், கையில் அடித்து அந்த வெட்டு காயப்பட்டிருக்கு. ஹி ஹேட் பீன் கிவன் அ ஷார்ப் டூல் டு டிக் வீட்ஸ். அவன் வீட்ஸ் தான் டிக் பண்ணுறான், களை எடுக்கிறதுனால ஒரு ஷார்ப்பு கூர்மையான ஒரு இதை கொடுத்துருக்காங்க. அதனால் அது வந்து அவனை நல்லா இழுத்துருச்சு கையில். வி ஹேட் நோ ரெயின் ஃபார் மெனி வீக்ஸ் அண்ட் எர்த் வாஸ் லைக் அயன். ரொம்ப நாளாக மழை இல்லை, அதனால் பூமி எப்படி இருக்குது, இரும்பு மாதிரி இருக்குது. த டூல் ஸ்லிப்ட் ஆஸ் ஹி பிரஸ்ட் அப் ஆன் த ஹேண்டில். அதை நல்லா அழுத்தி பிடிக்கும்போது அந்த இது வந்து அவன் கையில் பட்டுருச்சு. ஹி வாஸ் டேக்கன் டு த இன்ஃபர்மரி. ஆஃப்கோர்ஸ் இன்ஃபர்மரினா ஹாஸ்பிட்டல், அங்கே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட். அண்ட் ரா டிஸ்இன்ஃபெக்டன்ட் போர்ட் இன் டு த வூண்டு. ரா டிஸ்னா அப்படியே ராவாக கான்சன்ட்ரேட்டடாக அந்த இதை மருந்தை போடுறாங்க. தெர் ஆர் மெனி சிக் சில்ட்ரன். தேர் ஆர் ஆல்வேஸ் மெனி. எப்போவுமே அங்கே சிக் சில்ட்ரன் நிறையா இருப்பாங்க. அண்ட் த அட்டெண்டன்ஸ் ஆர் ஹெராஸ்ட் அண்ட் பிஸி அண்ட் நோ ஒன் ஹேட் டைம் டு கம்ஃபர்ட் ஹிம்.
ஸோ அவங்களுக்குலாம் என்ன அச்சலாத்தியாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் அங்கே குழந்தைங்க இருக்கும், அவங்களுக்கு மருந்து போடுறது, கவனிக்கிறது இதெல்லாம் பார்த்துட்டு அட்டெண்டன்ஸ் அவங்கள கவனிச்சிக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி எரிச்சல் வரும். அதனால் அவங்க பிஸியாகவும் இருப்பாங்க. யாருக்கும் யாரையும் கம்ஃபர்ட் பண்ண முடியாது, சமாதானப்படுத்தி இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது, ஆறுதல் சொல்லிட்டு இருக்க முடியாது. மை ஓல்டு மதர் ட்ரிப் டு ஹிம் அண்ட் லெட் ஹிம் பி. அவனை அப்படியே கூப்பிட்டு போய் நோ ஒன் பெய்டு மை எனி ஹீடு அமங் சோ மெனி சில்ட்ரன். நிறைய குழந்தைங்க இருந்ததுனால யாரும் அதை கவனிக்கலை. ஸோ லெட் ஹிம் டு எ ஃபியூயல் ஷெடு. அந்த ஃபியூயல்ஸ் எல்லாம் ஃபியூயல் வச்சுருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. எரிபொருள் ஃபியூயல்னால் அங்கே சமைக்கிறதுக்கு இதுக்கெலாம் தேவைப்பட்ட பொருட்கள்லாம் வச்சுருக்கிற இடம். அண்ட் தேர் பிஹைண்ட் த பண்டில்ஸ் ஆஃப் ரீட்ஸ். அங்கே நிறைய இதெல்லாம் செடிகள்லாம் அந்த இது பேர் என்ன நாணல் இதெல்லாம் இருக்குது, மூட பண்டிலாக கட்டி கிடக்கு. ஷீ ஷோட் ஹிம் த சில்வர் பட்டர்ஃப்ளை டு கம்ஃபர்ட் ஹிம். அவனை சமாதானப்படுத்துறதுக்காக அந்த சில்வர் பட்டர்ஃப்ளை. குழந்தைங்கள்ட்ட எதையாவது காட்டினா வேறு அது மறந்துடும் இல்லையா, அழுகையை மறந்துடும் இல்லையா, அதுக்காக அதை காட்டிட்டான். சி ஹவு பிரெட்டி ஷி விஸ்பர்ட். எவ்வளோ அழகாக இருக்குது பற்றியா அப்படின்னு. திஸ் இஸ் யுவர் பட்டர்ஃப்ளை, இந்த இதை வச்சுக்கோ. ஐ வில் கீப் இட் ஃபார் யூ ஸோ தட் நோ ஒன் கேன் டேக் இட் ஃப்ரம் யூ. நான் இதை வச்சுருக்கிறேன், இதை பாரு, அப்பப்போ பார்த்துக்கோ. நான் வச்சுருந்தா தான் யாரும் எடுக்க மாட்டாங்க. பட் இட் இஸ் யுவர்ஸ், ஆனால் இது உனக்கு தான் அப்படின்னு சொல்கிறோம். வி வில் லுக் அட் இட் எவ்ரி நைட்டு. நம்ம தினமும் நைட் இதை வந்து பார்க்கலாம். ஹியர் டேக் இட் இன் யுவர் ஹேண்ட். இந்த கையில் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி காட்டுறேன். த சைல்டு ஹேட் நெவர் சீன் ஏ பியூட்டிஃபுல் திங். அது பிறந்ததுலேருந்தே இங்கே தானே இருக்குது, கொஞ்சம் ரொம்ப நாளாக இங்கே இருக்கு இல்லையா, அதனால் எதையுமே அழகான பொருட்களை பார்த்ததில்ல. ஹீ ஸ்டாப்டு க்ரையிங் அண்ட் ஹெல்ட் த பட்டர்ஃப்ளை. கையில் வச்சுருந்துச்சு. ஹீ லுக் அட் இட் அண்ட் ஸ்மைல்டு. பார்த்த உடனே சிரிச்சிச்சு, அழுகையை மறந்துடுச்சு. திஸ் மை மதர் டோல்ட் குவைட் பிளெயின்லி அட் த ட்ரையல். இது அப்படியே எங்கள் அம்மா விசாரணையின் போது சொன்னாங்க. We were surprised that she remembered so well. அவள் ரொம்ப நல்ல ஞாபகம் வச்சுருக்காங்கிறத பார்த்து நிச்சயம் எங்களுக்குலாம் ஆச்சரியமாக இருந்துச்சு. எவ்ரி நைட் தே லுக்ட் அட் த பட்டர்ஃப்ளை. தினமும் நைட்டு போய் அவங்க 2 பேரும் அதை பார்த்துருக்காங்க. ஷீ டோல்ட் ஹிம் அஃப்கோர்ஸ் நாட் டு ஸ்பீக் டு எனிஹம். அவள் ஏற்கனவே எல்லார்ட்டையும் அவன்கிட்ட சொல்லியிருக்கிறா, யார்கிட்டையும் சொல்லிடாது அப்படின்னு. பட் ஹீ வாஸ் அ சைல்டு. அது ஒரு குழந்தை தானே. ஹவு குட் ஹீ ஹெல்ப் டெல்லிங் அனதர் சைல்டு. எப்படி சொல்லாமல் இருக்கும் இன்னொரு குழந்தைகிட்ட. த பட்டர்ஃப்ளை வாஸ் டிஸ்கவர்டு. கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு. ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட், உண்மையிலே the child persuaded my mother to let him keep it just for a day. ஆக்சுவலாக அந்த குழந்தை என்ன செஞ்சிச்சு, எங்கள் அம்மாட்ட நான் ஒரு நாள் வச்சுருக்கேன்னு எங்கள் அம்மாவை தாஜா பண்ணிச்சு. persuaded my mother to let him keep it. அவன் வச்சுருக்கிறதுக்கு அனுமதி கேட்டுச்சு. ஜஸ்ட் ஃபார் அ டே, ஒரே ஒரு நாள் மட்டும் வச்சுருக்கேன். ஏன்னா அப்போனா தானே மற்ற குழந்தைங்கிட்ட காட்ட முடியும். அண்ட் having it in his possession. அவன் கையில் வந்தோடனே he showed it secretly to another boy. அடுத்த பையன்ட்ட காட்டிடுச்சு. who told the டைரக்டர்ஸ். அந்த பையன் அங்கே அதிகாரத்தில் இருப்பாங்க இல்லையா, அந்த பெண்ணிட்ட சொல்லிட்டான். தோஸ் ஹூ ரிப்போர்ட்டட் சச் டீவியேஷன்ஸ் வேர் ரிவார்டட் வித் எ பிட் ஆஃப் சுகர். அப்படின்னா என்ன, த அத்தாரிட்டிஸ் வேர் கால்டு பிட் ஆஃப் சுகர்னா தோஸ் ஹூ ரிப்போர்ட்டட் வித் சச் டீவியேஷன்ஸ். யாரெல்லாம் ஏதாவது ஒரு டீவியேஷன் குற்றத்தை கண்டுபிடிச்சி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன ரிவார்டா, சுகர், இனிப்பு கொடுப்பாங்களாம், ஸ்வீட்ஸ் கொடுக்குற மாதிரி நல்ல செய்தி சொன்னதுக்காக. ஸோ குற்றம் செஞ்சவங்கள தண்டிப்பாங்க, குற்றத்தை காட்டி கொடுத்தவங்களுக்கு பாராட்டுறாங்க. ரிவார்டட் வித் எ பிட் ஆஃப் சுகர். அதுவும் பிட்டு தான், நிறையா இல்லை. த அத்தாரிட்டிஸ் வேர் கால்டு, கூப்பிடப்பட்டாங்க. த லிட்டில் பாய் வாஸ் கம்பல் டு டெல் த ட்ரூத். உண்மையை சொல்லுடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் ட்ரூத் ஹி வாஸ் பீட்டன் சிவியர்லி. அந்த உண்மையை சொல்ல வைக்கிறதுக்கு அவனை பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. த சின் வாஸ் தட் ஹீ ஷுட் வாண்ட் சம்திங் தட் அதர்ஸ் டிட் நாட் ஹேவ் அண்ட் குட் நாட் ஹேவ். அந்த பழி என்னது, அவன் ஏதோ ஒன்று யாருக்கும் இல்லாதது, யாரும் வச்சிருக்கக்கூடாத ஒன்று வச்சுருந்தான் இல்லையா, ஆசைப்பட்டான் இல்லையா, அதுதான் அவன் செஞ்ச குற்றம். த சின், பாவங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யார்கிட்டே இல்லாத ஒரு பொருளை வச்சுருந்தது மிகப்பெரிய பாவங்கிற மாதிரி அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. ஹீ ஹேட் பிகம் எ டீவியேஷனிஸ்ட். டீவியேஷனிஸ்ட்னால் அதிலிருந்து விலகி செல்கிற ஒருத்தன், அவங்க சொல்கிற நார்ம்ஸ் படி, அவங்களுடைய கட்டளைப்படி நடக்காத ஒருத்தன். He was then not quite 6 years old. அப்போ 6 வயசு தான் அந்த குழந்தைக்கு, 6 வயசு கூட ஆகலை. த அத்தாரிட்டிஸ் நவ் ஃபெல் அப்பான் மை மதர். ஏன், அம்மா தானே எடுத்து கொடுத்தாங்க, அதனால் அப்படியே எங்கள் அம்மா மேலே விழுந்தாங்க. தி டிமாண்டட் த ட்ரூத் ஃப்ரம் ஹர். உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட கேட்டாங்க. அண்ட் ஷீ கேவ் இட் குவைட் சிம்பிளி. அவள் அப்படியே சொல்லிட்டாள். நோ ஒன் பிலீவ்டு ஹர். யாரும் நம்பலை. 5 years ago she would have been killed ஃபார் சச் டீவியேஷன். 5 வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் அம்மா கொல்லப்பட்டிருக்க வேணும். அது மாதிரி ஒரு டீவியேஷன். எந்த இடத்துல, ஃபர்ஸ்ட்டில் ஆஃபீஸர்ஸுக்கெல்லாம் டீ போட்டு கொடுத்தாங்க, குரோயல் பண்ணி கொடுத்தாங்க இல்லையா, கஞ்சி வச்சு கொடுத்தாங்க இல்லையா, அப்போவே கொல்லப்பட்டிருக்கணும். ஆனால் இல்லை. நவ் ஷி வாஸ் ஒன்லி சென்டென்ஸ் டு டினவுன்ஸ்ட் அட் த மீட்டிங் ஆஃப் அவர் கம்யூன்.
sentenced to be denounced. பழி சுமத்தப்படுறவங்களுக்கு கிடைக்கிற ஒரு டிஸ்கிரேஸ், அவமானம், அவமதித்து அவளை அசிங்கப்படுத்தி கொள்ளணும். டு பி denounced இஸ் nevertheless வெரி ஹார்ட் டு பேர். அப்படி ஒரு இது வந்து அதை ஏற்றுக்கவே முடியாது, அதை தாங்கிக்கவே முடியாது, அப்படி ஒரு விஷயம். த வாய்ஸ் broke off. There was a sound of stifled sob. ஒரு அடக்கப்பட்ட ஒரு அழுகை வருது. I waited. What was that to say? The voice went on again. மறுபடியும் அந்த வாய்ஸ் கேட்டது. On the day of the meeting, I hid myself in the crowd. இங்கேருந்து தான் அந்த உருக்கமான ஒரு சீன். அவங்க அம்மாவை ட்ரையலுக்கு கூப்பிடுறாங்க, அவளை அவமதிக்கணும், அந்த நிகழ்ச்சி நடக்குது. ஆன் த டே ஆஃப் த மீட்டிங், எல்லோரும் கம்யூனில் மீட் பண்ணியிருக்காங்க, மொத்தமாக கேதர் பண்ணியிருக்கிறாங்க, கூடியிருக்கிறாங்க. ஐ ஹிட் மை செல்ஃப் இன் த க்ரௌடு. நான் அந்த கூட்டத்தில் ஒளிஞ்சிருக்கிறேன். தேர் ஐ வெயிட்டட். நான் காத்திருந்தேன். ஐ நியூ வாட் வாஸ் டு ஹேப்பன். ஏன்னா எனக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். ஐ ஹேட் சீன் இட் ஆஃபன் பிஃபோர். இது மாதிரி நிறைய நான் பார்த்திருக்கிறேன். பட் திஸ் வாஸ் மை ஓல்டு மதர். ஆனால் இது என்னுடைய அம்மா, வயதான அம்மா. ஷி வாஸ் லெட் அவுட் ஆஃப் த இன்னர் ரூம். அவள் உள்ள ரூம்லேருந்து அவளை கூட்டிகிட்டு வராங்க. அண்ட் ஷி ஸ்டுட் பிஃபோர் அஸ். எங்கள் முன்னாடி அவள் நின்னா. ஹர் ஹேண்ட்ஸ் வர் டைட் பிஹைண்ட் ஹர். அவளுடைய கைகளை பின்னால் கட்டப்பட்டிருக்கின்றன. த யங் கமாண்டர் ஷவுட்டட் ஹர் க்ரைம் இன் எ லவுட் வாய்ஸ். அவளுடைய குற்றத்தை அந்த இளம் கட்டளையாளர் சத்தமாக சொல்கிறான். அண்ட் வி ஹூ ஸ்டுட் அபவுட் ஹர் வேர் ரெக்கவர்ட் டு ஷவுட் அட் ஹர். அங்கே நின்றுட்டுருக்கோம் இல்லையா, நாங்களும் அவளை பார்த்து கத்தணும், அவளுடைய குற்றத்தை சொல்லி அவளை கத்தி சொல்லணும். இந்த ஒழிகன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி. டு அக்யூஸ் ஹர், அவளை பழி சுமத்தணும். டு ஷேக் அவர் ஃபிஸ்ட் அட் ஹர். எங்களுடைய கைகள், ஃபிஸ்ட்னா கையை மடக்கிக்கிட்டு, அந்த விரல்களை எல்லாம் மடக்கிக்கிட்டு அப்படியே அடிக்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. அண்டு டினவுன்ஸ் ஹர், அவளை ஒழிகன்ற மாதிரி சொல்லணும். திஸ் மஸ்ட் கோ ஆன் அன்டில் ஃபைனலி வி மஸ்ட் டிமாண்ட் ஹர் லைஃப். இது எவ்வளவு நேரத்துக்கு நடக்கும்? அவளுடைய உயிர் போகிற வரைக்கும் நடக்கும். அண்ட் ஐ ஹேட் டு ஷவுட் த லவுடஸ்ட் ஆஃப் ஆல். ஆனால் நான் தான் எல்லாரோடைய அதிகமாக கத்தணும். ஏன்னா நான் அவளுடைய பையன் இல்லையா, எனக்கு பாசம் இருக்கக்கூடாது இல்லையா, அதனால் நான் எல்லாரோடைய அதிகமாக கத்தணும். They were all watching me to see whether there was any sign of love in my voice for my mother. எங்கள் அம்மாவுக்காக ஏதாவது ஒரு அன்பு வார்த்தை, அன்பு என் குரலில் ஏதாவது அன்பு, பணிவு, பாசம் ஏதாவது தெரியுதாங்கிறதுக்காக மற்றவங்க எல்லாரும் என்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தெரிஞ்சால் அது தப்பு, அது தெரியக்கூடாது. அது தெரியாமல் நான் கத்தணும். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். ஐ ஹேட் டு ஷவுட் மோர் லவுட்லி தேன் எனி ஆஃப் தம். அவங்க எல்லாரையும் விட நான் அதிகமாக கத்தணும். ஷி கெப்ட் ஸ்மைலிங் ஆல் த டைம். இது எல்லோரும் கத்திக்கிட்டு இருக்காங்க, அவளை பார்த்து திட்டுறாங்க, கையை காட்டி பேசுகிறாங்க, நீ பாவி அப்படின்னு என்னென்னமோ சொல்லி அவளை பேசுகிறாங்க. அதுதான், அப்படி தான் அவளை அவமதிக்கணும். கையை நீட்டி அவளை அடிக்க போகிற மாதிரி திட்டணும். அதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அப்பவும் அவள் அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஹர் மைண்ட் இஸ் மட்டிடு இல்லையா, அவள் மூளை குழம்பி இருக்குது. அதனால் அவள் எது நடக்குது, என்ன நடக்குது, ஏன் அப்படி செய்கிறாங்கன்னே தெரியாமல் சிரிச்சுக்கிட்டு இருக்கா, புன்னகிச்சிட்டு இருக்கா. ஐ திங்க் ஷி குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் எனி ஆஃப் இட். நான் நினைக்கிறேன் அவளுக்கு எதுவுமே புரியவில்லை. ஷீ டர்ன் ஹர் ஹெட் திஸ் வே அண்ட் தட். இந்த பக்கமும் அந்த பக்கமும் தலையை திருப்பி பார்க்குறா. ஸ்மைலிங், நாட் அண்டர்ஸ்டாண்டிங். அவங்கள என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே புரியாத மாதிரி அவங்கள பார்த்து சிரிச்சிக்கிட்டு இருக்கான். ஷீ டிட் நாட் see me. ஏன்னா நான் தான் ஒளிஞ்சிருக்கேனே, அதனால் அவள் என்னை பார்க்கல. ஐ ஸ்டேட் as far as from her as I could. என்னால் எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தள்ளி நான் நிற்கிறேன். The worst was when she was compelled, as all are. எல்லாரையும் மாதிரி அவளும் கம்பல் பண்ணப்பட்டாள், கட்டாயப்படுத்தப்பட்டாள். அதுதான் இருக்கிறதுலே கொடுமையானது. when denounced, இந்த மாதிரி பழி சுமத்தும்போது, to walk down from the dais, மேடையிலேருந்து இறங்கி அப்படியே வரணும். எப்படி வரணும்? எல்லாரும் கூட்டமாக நிற்கிறாங்க, அவங்களுக்கு நடுவில் நடந்து வந்துட்டு இருக்கணும். த்ரூ த க்ரௌடு, அந்த கூட்டத்து நடுவில் வரணும். அண்ட் த க்ரௌட் மஸ்ட் ஸ்ட்ரைக் அண்ட் ஸ்லாப் ஹர் சீக்ஸ். அடிக்கணும், அவள் கன்னத்தில் அரையணும். கிக்கு ஹர், அவளை எத்தணும். மை மதர் வாக்டு த்ரூ த க்ரௌட், ஹர் ஹேண்ட்ஸ் டைட் பிஹைண்ட் ஹர் பேக். அவளுடைய பின்னாடி அவள் கைகள் கட்டப்பட்டிருக்கு. எங்கள் அம்மா வந்துக்கிட்டு இருக்கா. அண்ட் தே ஸ்லாப்டு ஹர் சீக்ஸ், அவள் கன்னத்தில் அரைகிறாங்க, ஒவ்வொருத்தராக டேர்ன் வச்சு அரைகிறாங்க. அண்ட் ஸ்ட்ரக் ஹர் ஷோல்டர்ஸ், அவள் முதுகு தோளில் அடிக்கிறாங்க. ஷீ ஃபெல் டவுன் ஃபார் ஷி வாஸ் வெரி தின். அவள் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறதுனால எங்கள் அம்மா கீழே விழுந்துட்டா. அண்ட் இன் ஹர் யூத் ஹர் ஃபீட் ஹேட் பீன் பவுண்டு. ஷீ குட் நாட் வாக். அவளுடைய வயதில் அவள் கால்கள் கட்டி போட்டு ரொம்ப பலமாக ஒன்றும் இல்லை, அவள் நடந்து பழக்கம் இல்லாதவளாக இருக்கலாம். ஷீ குட் நாட் வாக் வெல் ஈவன் வென் ஷி வாஸ் ஸ்ட்ராங். அவள் நல்லா இருந்தபோதே அவளால் நடக்க முடியாது. நவ் ஷி ஹேட் நோ ஸ்ட்ரென்த். இப்போது அவளுக்கு உடம்புல ஸ்ட்ரென்த்தும் இல்லை, கீழே விழுந்துட்டா.
When she fell, it was time to kick her. அவள் கீழே விழுந்த உடனே எல்லாரும் மிதிக்கிறாங்க. எவ்ரிபடி வாஸ் வாட்சிங் மீ அண்ட் ஐ வாஸ் அஃப்ரைடு. எனக்கு பயமாக இருக்குது, எல்லோரும் என்னையே பார்க்குறாங்க. நான் எங்கே கருணை காட்டிடுவேனோன்னு என்னையை பார்க்குறாங்க. நான் எங்கே பாசத்தில் அம்மானு கத்திடுவேனோன்னு என்னையை பார்க்குறாங்க. ஐ ஸ்டெப்டு ஃபார்வர்ட் டு டூ ஸோ. நானும் என்னோட முறைக்கு நானும் அவளை எத்தணும். எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள். வாட் ஐ ஹேட் டு டூ, நான் என்ன செய்யணும். இன் தட் மோமெண்ட் ஷி லுக்ட் அப் அண்ட் சாமி. அந்த நேரத்தில் நானும் பக்கத்தில் போய் தான் ஆகணும். அவ்வளோ நேரம் தூரத்தில் இருந்தேன்னா இப்போ அவளை எத்தணும்னா பக்கத்தில் போய் தான் ஆகணும். அவள் என்னை அப்படி நிமிர்ந்து பார்த்தா. ஏன்னா கீழே கிடக்கிறா, எல்லாரும் எத்திக்கிட்டு இருக்காங்க. மகனும் வந்து எத்தணும் அவன்ட்டானுக்கு, அவனோட முறைக்கு அவன் செய்யணும். அப்படியே பார்க்குறா. பார்த்த உடனே மகனை பார்த்த உடனே கண்ணில் ஒரு ஒளி மின்னும் இல்லையா. அந்த வயசான மட்டீடு பிரெயினாக இருக்கும்போதும் குழம்பிய மனமாக இருக்கும்போதும் பையனை பார்த்தோடனே அவளுக்கு அடையாளம் தெரியுது. அண்டு ஸ்மைல்டு. ஷி லுக்ட் அப் அண்டு சாமி. என்னையை பார்த்தா. ஷி ரெகக்னைஸ்டு மீ. அவளுக்கு என்னையை புரிஞ்சிருச்சு, என்னையை அடையாளம் கண்டுக்கிட்டான். வென் ஐ சா தட் ஷி நியூ மீ. என்னை அவளுக்கு தெரியுது, அடையாளம் தெரியுதுங்கிறத நான் பார்த்தவொடனே ஐ ட்ரை டு லுக் ஆங்க்ரி. ஆனால் அவளை என்கிட்ட இருந்து கருணையை எதிர்பார்க்க முடியாது. நான் கருணையை காட்டிட முடியாது. லேசாக ஒரு ஹிண்ட் இருந்தாலும் நான் செத்தேன். ஸோ அவள் மேலே கோபமாக என்னுடைய பார்வையை நான் முயற்சி செஞ்சேன். கோபமாக என் ஃபேஸை வச்சுக்கிறதுக்கு நான் முயற்சி செஞ்சேன். ஷி வாஸ் பிவில்டட் ஃபார் அ மொமெண்ட். அப்படியே அவள் நடுங்கிட்டா. அவளுக்கு வந்து அந்த பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகிட்டா. அண்ட் தென் ஷீ ஸ்மைல்டு. நீயும் அப்படித்தானா, யூ டூ ப்ரூட்டஸ்ங்கிற மாதிரி, மகனே நீயுமா அப்படிங்கிற மாதிரி அவள் ஒரு சிரிப்பு சிரிக்கிறாள். ஷீ அண்டர்ஸ்டுட். அவளுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ தான் பையன்கிட்ட இருந்தும் எதுவும் நமக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறத புரிஞ்சப்போ அந்த தாயோட மனசு எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். த வாய்ஸ் வேவர்ட் அண்ட் ஃபெல். அப்படியே நடுங்கிட்டு அப்படியே விழுந்துருச்சு. இஸ் தட் த எண்ட் ஐ ஆஸ்க்டு. இதுதான் முடிவா? நோ, த வாய்ஸ் செட். பட் தேர் இஸ் அன் எண்ட். ஆனால் ஒரு முடிவு இருக்கிறது. இட் சீம்ஸ் தட் வென் ஷி வாஸ் ரிலீஸ்ட். அதுக்கப்புறம் அவளை விட்டுட்டாங்க. ஷி வென்ட் பேக் டு த சைல்டு. அந்த குழந்தைகிட்ட போனால். இட் வாஸ் ஈவினிங். அது மாலை பொழுது. ஹி வாஸ் லையிங் ஆன் ஹிஸ் காட் அலோன். அவன் தனியாக உட்காந்துருக்கான். த அதர்ஸ் வேர் ஈட்டிங் தேயர் நைட் மீல் இன் த மெஸ் ஹால். மற்றவங்கள்லாம் மெஸ் ஹாலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. த பாய் டூ ஹேட் பீன் பீட்டன். அவனும் அடிக்கப்பட்டிருக்கிறான். ஹீ டூ ஹேட் பீன் டினவுன்ஸ்டு பை ஹிஸ் ஓன் ஏஜ் குரூப். அவனும் பழி சுமத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டிருக்கான் அவனுடைய ஏஜ் குரூப் ஆளுகளால். தே ஆர் டாட் ஸோ. அவங்களுக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த வயசில் இருக்காங்களோ அவங்கள அப்படி அப்படியே பழி சுமத்தி அவங்களுக்கு அவமதித்து அவங்களுக்கு பனிஷ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஷீ டுக் ஹிம் இன் ஹர் ஆர்ம்ஸ். அவள் கைகளில் எடுத்துக்கிட்டா. அண்ட் ஹெல்ட் ஹிம். கையில் வச்சுக்கிட்டா. ஷீ கோக்ஸ்டு ஹிம். சமாதானப்படுத்துகிறா. டு கம் வித் ஹர் டு த ஷெட். வானவனை கூட்டிகிட்டு போகிறான். யூ மே ஒண்டர் ஹவ் ஐ நோ திஸ். நீங்கள் கேட்கலாம் எனக்கு இது எப்படி தெரியும் அப்படின்னு. இட் இஸ் ஃப்ரம் மை ஒய்ஃப். என்னுடைய ஒய்ஃப் சொன்னான். ஷீ ஹேட் ஸ்டேட் இன் த கிச்சன்ஸ் டூரிங் த மீட்டிங் டு குக் த ஈவினிங் மீல்ஸ். இரவு உணவுக்காக சமைக்கிறதுக்காக அவள் கிச்சனில் இருந்துக்கிட்டா. ஷீ சேட் இன் எ பிரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த சாக்க சொல்லி அவள் இருந்துக்கிட்டா. பட் இட் சர்வ்டு. அதனால் அது அவளுக்கு உபயோகமாகவும் இருந்தது. ஒயில் த பீப்புள் ஆஃப் த கம்யூன் ஏட் தேர் சப்பர் ஷீ ஸ்டோல் அவே டு த நர்சரி. எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவள் நைஸாக நர்சரிக்கு வந்தாள். ஷீ saw my mother come in and put her arms about the child. எங்கள் அம்மா உள்ளே வந்ததையும் அந்த குழந்தைய தூக்குனதையும் அவள் பார்த்தா. மை மதர் டாக் டு த சைல்டு சாஃப்ட்லி. எங்கள் அம்மா மெதுவாக பேசிகிட்டு இருந்தாங்க அந்த குழந்தைகிட்ட. ஷீ said something like this. இது மாதிரி தான் இருந்திருக்கணும். யூ see my child, I am now a burden to my son. நான் என் மகனுக்கு பாரமாக இருக்கேன். he is obliged to strike me. அவன் என்னை அடிக்கிறதற்கு கடமைப்பட்டு விட்டான். என்னை அடிச்சிட்டான். I can't help him by living. நான் நிச்சயம் உயிரோடு இருந்து அவனுக்கு உதவ முடியாது. I see this. So come with me, my child, my little one. Let us go to a better place. வா குழந்தை, நம்ம இதை விட நல்ல உலகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் எங்கள் அம்மா அந்த குழந்தைகிட்ட சொல்லியிருக்கணும்னு என் ஒய்ஃப் சொன்னான். த சைல்ட்ஸ் லிப்ஸ் வேர் சோலன் அண்ட் பர்பிள். அப்படி வீங்கி வெளுத்து போயிருக்கு. பட் ஹீ ஸ்போக் குவைட் கிளியர்லி. வேர் இஸ் த சில்வர் பட்டர்ஃப்ளை ஹி ஆஸ்க்டு. அந்த சில்வர் பட்டர்ஃப்ளை எங்கே அப்படின்னு கேட்குது. ஏன்னா அதுதான் அங்கே ட்ரையலில் எடுத்திருப்பாங்க இல்லையா. கம் வித் மீ மை மதர் சைடு. வா என்னோட வா. வி வில் கோ டு த ரிவர். அந்த ஆற்றுக்கு போகலாம். தெர் ஆர் மெனி பட்டர்ஃப்ளைஸ் தேர். அங்கே நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது, வனத்து பூச்சிகள். தே கேதர் அட் த வாட்டர் டு ட்ரிங்க். அது எல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்காக வரும். லைவ் பட்டர்ஃப்ளைஸ். சில்வர் பட்டர்ஃப்ளை என்ன, சும்மா அது ஒரு பொருள். நம்ம உயிரோட நிறைய பட்டர்ஃப்ளைஸ், நிஜமான பட்டர்ஃப்ளைஸை பார்க்கலாம். மை ஒய்ஃப் வாட்ச்ட் மை மதர் லீட் த சைல்ட் அவே. எங்கள் அம்மா அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போகிறத என் ஒய்ஃபு பார்த்தா. ஷீ ஃபாலோட் தம் த்ரூ த ட்விலைட். அந்த லைட்டு வெளிச்சத்தில் எங்கள் அம்மாவை பார்த்தா. அப்படியே ஃபாலோ பண்ணி போனால் டவுன் டு த ரிவர்ஸ் எட்ஜ். அந்த ஆற்றின் ஓரத்திற்கு போனதை பார்த்தா. மை மதர் டுக் த லிட்டில் பாய் இன் ஹர் ஆர்ம்ஸ்.
அண்ட் ஹீ clung டு ஹர் நெக். அப்படியே கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இவ தூக்கி வச்சிருக்கா. புட் ஹிஸ் ஹெட் ஆன் ஹர் ஷோல்டர். அப்படியே படுத்துக்கிட்டான். ஷி வாக்டு வித் ஹிம் அவுட் இன் டு த குவைட் வாட்டர். அப்படியே அவனை தூக்கிக்கிட்டே அந்த தண்ணி அப்படியே அமைதியாக ஓடிக்கிட்டு இருக்கிற தண்ணிக்குள்ளே நடக்கிறான். தெர் வாஸ் நோ வின் தட் ஈவினிங். அங்கே காற்று இல்லை, நோ வேவ்ஸ், அதனால் அலை இல்லை. ஃப்ரம் பிஹைண்ட் எ கிளம்ப் ஆஃப் வில்லோஸு, கொஞ்சம் மரங்களுக்கு பின்னாடி நின்று மை ஒய்ஃப் வாட்ச்டு, அதை பார்த்துட்டு இருக்கா. மை மதர் வாக்ட் இன் டு த வாட்டர் அன்டில் இட் கவர்டு ஹர் ஹெட். அப்படியே தண்ணிக்குள்ளே நடந்து போயிட்டான். அந்த தலை ஃபுல்லாக மறையிற வரைக்கும் உள்ளே போயிட்டான். த சைல்ட்ஸ் ஹெட், குழந்தையோட தலையும் அப்படியே மறைஞ்சிருச்சு. டிட் நாட் ஸ்டெப் பேக், அதுக்கு பிறகு வரல. தட் வாஸ் த எண்டு, முடிஞ்சிருச்சு. அண்ட் யுவர் ஒய்ஃப் ஐ ஆஸ்க்டு. ஷி டிட் நத்திங். அவள் எதுவும் செய்யலையா? த வாய்ஸ் ரிப்ளைடு, மை ஒய்ஃப் இஸ் அ கைண்ட் உமன், ஷி டிட் நத்திங். எங்கள் அம்மா என் மனைவி ஒரு நல்ல பெண், அதனால் அவள் எதுவும் செய்யலை. அந்த ஐரணியை பாருங்களேன். தட் சைலன்ஸ் வாஸ் லாங் இன் நவ், ஹூ குட் ஸ்பீக். இப்போ யார் பேச முடியும், என்ன சொல்கிற நிலைமையில் இருக்கிறோம், அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. எட் ஈவன் சைலன்ஸ் மஸ்ட் கம் டு அன் எண்ட், எல்ஸ் இட் கேனாட் பி போன். அந்த சைலன்ஸ் இருக்கும், உடையணும், இல்லைன்னா தாங்க முடியாது, நெஞ்சு வெடிச்சிடும். ஸோ அதனால் ஆத்தர் கேட்குறாங்க, வாட் ஆஃப் த பிரிட்ஜ் ஐ ஆஸ்க்டு. த வாய்ஸ் ஸ்போக் அகெயின் அண்ட் டு மை சர்ப்ரைஸ் இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் வாய்ஸ். இப்போ அவன் வேறு ஒரு வாய்ஸில் பேசுகிறான். இவ்வளோ நாள் அம்மாவோட கதையை சோகமாக சொல்லிகிட்டு இருந்தான். இப்போ இன்னொரு வாய்ஸில் பேசுகிறான்னா தெளிஞ்சிட்டு அடுத்த கேட்குற கேள்விக்கான பதில் அவன் சொல்லணும். தோ ஷுவர்லி த சேம் மேன், அவனே தான். த வாய்ஸ் வாஸ் சடன்லி காம், அமைதியாக பேசுகிறான். த பிரிட்ஜ் இஸ் ஃபினிஷ்டு, இட் இஸ் ஸ்ட்ராங் அண்ட் வெரி வைடு. அது முடிக்கப்பட்டு விட்டது, இப்போ நல்ல பெருசாக அகலமானதாக இருக்குது. லைக் வேறு அமெரிக்கன் பிரிட்ஜஸ், உங்களுடைய அமெரிக்காவில் இருக்கிற பாலங்கள் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இட் ஹாஸ் 4 lanes, 4 வழி பாதை இருக்குது. 2 ஃப்ரம் த நார்த்தன் சைடில் 2 பாதை போகுது, சவுதர்ன் சைடில் போக வர 2 இருக்குது. ஃப்ரம் சவுத் 2 பக்கமும், சவுத் டு நார்த் 2 இருக்குது. ஸோ தட் வெஹிக்கிள்ஸ் அண்ட் பீப்புள் ட்ராவல் போத் வேஸ் அட் ஒன்ஸ், ஒரே நேரத்தில் போகவும் வரவும் முடியும். சம் ஆஃப் அவர் பிரிட்ஜஸ் ஹவ் 6 lanes ஐ செட். நான் சொன்னேன், ஆமாம் எங்கள் இதில் 6 lanes 6 வழிப்பாதை கூட இருக்குது. த வாய்ஸ் வாஸ் குவிக் டு ரிப்ளை, ஐ ஹியர் தட் 2 new lanes will be added also to our bridges. ஆமாம் நான் கேள்விப்பட்டேன், இன்னும் 2 lanes கூட ஆட் பண்ண போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ரிமார்க்கபிள், குறிப்பிடத்தகுந்தது தான். ஐ செட் எஸ்பெஷலி வென் இட் ஸ்பேன்ஸ் சச் அ ரிவர். ஆமாம் இது தேவை தான், கட்டாயம். அவ்வளோ பெரிய ரிவரை கடக்கிறதுக்குன்னா நிச்சயம் பெரிய பாலம் தான் வேணும். வி ஹவ் நாட் ரிவர் ஸோ ஸ்விஃப்ட் அண்ட் வைடு, யூ மஸ்ட் பி வெரி ப்ரவுட் ஆஃப் தட் பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜை பற்றி நீங்கள் ரொம்ப பெருமை கொள்ளணும். சீனாவில் இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் இருக்குங்கிறத சந்தோஷப்படணும், பெருமையாக இருக்குது அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாங்க. த ஆன்சர் கேம் பிரேவ்லி. அவன் ரொம்ப அப்படி ஒரு தைரியமாக சொல்கிறான். ஓ எஸ், வி ஆர் ப்ரவுட் ஆஃப் த பிரிட்ஜ் தட் இஸ். ஆமாம், அந்த பிரிட்ஜை பற்றி நம்ம பெருமைப்பட தான் செய்கிறோம். பட் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணுறோம். த வாய்ஸ் ப்ரோக் ஆஃப், அதோட நின்றுச்சு. சைலன்ஸ் மவுண்டட் பிட்வீன் அஸ் அகெயின். மறுபடியும் ஒரு சைலண்ட், அப்படியே மவுண்டட்னா ஏறிச்சு, அப்படியே சைலன்ஸ் தான் இருக்குது, அமைதி தான் நிலவுது. திஸ் டைம் எ பேரியர் நாட் டு பி ப்ரோக்கன். இனிமேல் அந்த சைலன்ஸை பிரேக் பண்ண முடியாது, உடைக்க முடியாது. ஃபார் ஹி வாஸ் கான், அவன் போயிட்டான். டு ஹைட் இன் சம் ரெஃப்யூஜி ரூம் இன் த சிட்டி. அந்த சிட்டிலேயே ஏதாவது ரெஃப்யூஜி ரூம்னா அகதிகள் வந்து தங்குற இடமா இருக்கும். அவங்களுக்காக அந்த மெயின்லேண்ட் சைனாலேருந்து வந்தவங்க, அவங்க இருக்கிற இடத்துக்கு போயிருக்கலாம். அல்லது ரிட்டர்ன் டு தட் ஃப்ரம் விச் ஹி ஹேட் எஸ்கேப்டு. அல்லது அவன் எங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்தானோ, தப்பிச்சு வந்தானோ, அங்கேயே கூட போயிருந்திருக்கலாம். ஹூ நோஸ், யாருக்கு தெரியும்.